இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது சாப்டர் 7. ஓகே, சாப்டர் 7. இது வரைக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 6 சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா, சில பேசிக் கான்செப்ட் இருக்கும். அதாவது எப்படி ஒரு ஒரு சவுண்டுக்கு ஸ்ட்ரோக்ஸ் எழுதுறது, அதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ரோக்ஸ வச்சு எப்படி வந்து ஒரு வார்த்தை எழுதுறது. ஓகே, அப்புறம் அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற சில சிக்கல்கள். அதுக்கப்புறமா சிக்கல்கள்னா இன்டர்வீனிங் வவல்ஸ் வந்து சொல்றேன். அதுக்கப்புறமா வந்து ஒரே ஃபார்மேட் நம்ம வந்து பார்த்திருப்போம். அதாவது ஒரு ஒரு ஸ்ட்ரோக்குக்கு 2 வடிவம் நம்ம வந்து பார்த்திருப்போம். அது வந்து எங்கெங்கலாம் யூஸ் பண்றது. அதுக்கப்புறமா வந்து வவ்வல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 வவ்வலா கேட்டுச்சுன்னா என்ன பண்றது? அப்புறம் எப்படி வார்த்தைகள வச்சு ஃப்ரேசோகிராஃபி எழுதுறது? அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி ஒரு 6 சாப்டர் நம்ம வந்து பார்த்திருக்கோம். இன்னைக்கு 7வது சாப்டர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த கட்டத்துக்கு வந்து போக போறது. ஓகே, நம்ம நார்மலா எஸ் அப்படின்னாலே, எஸ், இசட் சவுண்டுனாலே, இதுவரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா, இது. இதுதான் நம்மளுக்கு தெரியும். கரெக்ட்டுங்களா? எஸ். இசட் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாரி எழுதுவோம். அதையே கொஞ்சம் அழுத்தி எழுதுவோம். இதுவரைக்கும் கத்துக்கிட்டது. ஆனா, சாப்டர் 7 பொறுத்தவரைக்கும் ஓகேங்களா? சாப்டர் 7லயும் 8ம் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அடிஷனலா ஒண்ணு வந்து என்ன பண்ண போறோம்னா, பார்க்க போறோம். இதுக்கு இன்னொரு வடிவத்த நம்ம வந்து குடுக்க போறோம். ஓகேங்களா? அது என்ன அப்படின்றத நாம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த சாப்டர் 7 பொறுத்தவரைக்கும், அந்த இன்னொரு வடிவம் சொன்னேன் இல்லையா? அது வந்து சர்க்கிள் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். எஸ் சவுண்டுக்கு. எஸ் இல்லன்னா இசட் சவுண்டுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, சர்க்கிள் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நார்மலா சர்க்கிள் நம்ம வந்து எப்படி எழுதுவோம்? சர்க்கிள்னா நார்மல் சர்க்கிள் இது சொல்றேன். சில பேர் நம்ம இப்படி எழுதுவோம். சில பேர் நம்ம வந்து இப்படி எழுதுவோம். அதாவது லெஃப்ட் மோஷன்ல எழுதுவோம். ரைட் மோஷன்ல எழுதுவோம். கரெக்ட்டுங்களா? இந்த 2மே வந்து இருக்க போகுது. எங்கெங்கெல்லாம் வந்து எப்படி எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் மோஷன் சொல்லுவாங்க. இது வந்து ரைட் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இத நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப இனிஷியலா ஓகே. இனிஷியலா இஸ்ன்னு சொல்லிட்டு சவுண்ட் கேட்டுச்சுன்னா, ஓகேங்களா? நாம வந்து இந்த சர்க்கிள் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த இனிஷியலா இசட் சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னா, நம்ம சர்க்கிள் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே. அப்படின்னா, அதாவது சப்போஸ் இனிஷியலா நம்ம வந்து எஸ் சர்க்கிள் போட்டு அதாவது சர்க்கிள் போட்டிருந்தோம்னா, அது வந்து சர்க்கிள் இருந்துச்சுன்னா, அது வந்து எஸ்ஸ தான் குறிக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இனிஷியலா சர்க்கிள் இருந்துச்சு அப்படின்னா, அது எஸ்ஸ தான் குறிக்குதுன்னு அர்த்தம். இனிஷியலா சர்க்கிள் எழுதாம நம்ம டைரக்ட்டா இந்த மாரி ஸ்ட்ரோக்ஸ் எழுதியிருந்தோம்னா, அது இசட்ட தான் குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது ஒண்ணு மைண்ட்ல வச்சுக்கணும். தென் நம்ம மீடியலா நடுவுலயும், மிடில்லயும் சரி, இல்லன்னா ஃபைனல்லயும் சரி, சர்க்கிள் போட்டிருந்தோம் அப்படின்னா, ஓகேங்களா? அது வந்து அது எய்தர் இசட்டா இருக்கலாம், இல்லன்னா எஸ்ஸா இருக்கலாம். இந்த ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஸ்டார்ட்டிங்ல ஸ்ட்ரோக்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா, அது இசட் மட்டும் தான். ஓகேங்களா? வெறுமனே வந்து அது தனியா இருக்கிறப்ப, அது வந்து இசட் மட்டும் தான். ஓகேங்களா? இப்போ ஸீல்ன்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸீல் இல்லன்னா 0 அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து இப்படி எழுதக்கூடாது. ஏன்னா இது இசட்ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம எப்படி எழுதணும்? இப்படி தான் எழுதணும். 0 அப்படின்னா, நம்ம வந்து இப்படி எழுதக்கூடாது. ஏன்னா இசட்ல ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வந்து இப்படி தான் எழுதணும். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு கான்செப்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. வேற எப்படி எப்படிலாம் வந்து இந்த எஸ் சர்க்கிள் வந்து யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கான்செப்ட்ல குடுத்துருக்காங்க. இத வந்து கேட்கலாம் எக்ஸாம்ல உங்களுக்கு. ஓகேங்களா? எங்கெங்கெல்லாம் இந்த எஸ் சர்க்கிள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ்ல இன்சைட்ல நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ்ல இன்சைட் கர்வ்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணலாம். அதே மாரி 2 ஸ்ட்ரெய்ட் ஸ்ட்ரோக்ஸ் 2 ஸ்ட்ரெய்ட் ஸ்ட்ரோக்ஸ் வந்து ஃபார்ம் பண்றப்ப, அதனுடைய அவுட் சைட் ஆங்கிள்ல என்ன பண்ணலாம்னா, இத வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாரி 2 ஸ்ட்ரெய்ட் ஸ்ட்ரோக்ஸ் வந்து சேர்றப்ப ஓகே 2 ஸ்ட்ரெய்ட் ஸ்ட்ரோக்ஸ் வந்து சேர்றப்ப லெஃப்ட் மோஷன்ல வந்து யூஸ் பண்ணணும். அப்படின்ற மாரி கான்செப்ட் இருக்கு. இது ஒண்ணொண்ணு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கறப்ப தெரியும். இது அப்படியே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சர்க்கிள்ஸ் வந்து எப்படிலாம் வந்து எழுதலாம்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இன்சைட் கர்வ் ஸ்ட்ரோக்ஸ்ல யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஸ்ட்ரெய்ட் ஸ்ட்ரோக் ஃபார்ம் பண்ற அவுட் சைட் ஆங்கிள்ல வந்து எழுதலாம். அதே மாரி ஆங்கிளே வந்து ஃபார்ம் பண்ணல அப்படின்னா, லெஃப்ட் மோஷன்ல வந்து எழுதணும். இந்த 3 விஷயம் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க.
ஒண்ணு வந்து இன்சைட் கர்வ்ல, 2வது 2 ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக் வந்து சேர்த்து எழுதுறப்ப, அவுட் சைடு ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்டின்னா, அங்க வந்து எழுதணும். சப்போஸ் அவுட் சைடு ஆங்கிளே வந்து ஃபார்ம் ஆகல அப்டின்ற பட்சத்துல, லெஃப்ட் மோஷன்ல எழுதணும். லெஃப்ட் மோஷன்னா இந்த இதுவுல. ஓகே. ஒன்னொன்னுக்குமே நம்ம என்ன பண்ணலாம்னா, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ்னா நம்மளுக்கு தெரியும். எஃப், அதுக்கப்புறமா இத்து, இசட்டு, அப்புறம் ஷா இதெல்லாம் தான் வந்து நம்ம கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ். இதுலயே நம்ம எஃப் வந்து எடுத்துக்குவோம் எக்ஸாம்பிளுக்கு. இப்ப சேஃப்ன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்சைட் கர்வ்டு ஸ்ட்ரோக்ல நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு, ஒரு சர்க்கிள் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ன்னு சொல்லிட்டு குறிக்குது. ஓகேங்களா? இது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாரி இப்போ சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோர்ஸ். இப்படி நம்ம வந்து எழுதணும். கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ்ல இன்சைட்ல நம்ம வந்து எஸ் சர்க்கிள் எழுதிருவோம். ஸ்டார்ட்டிங்லயும் சரி, எண்டிங்லயும் சரி, எஸ் நம்ம வந்து வருது அப்படின்னா, நம்ம இந்த மாரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்குவோம். புரியுதுங்களா? இது வந்து இன்சைட் கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ்ல நம்ம வந்து பார்க்கிறது. 2வது, இப்போ டாஸ்க் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? இதுல வந்து இருக்கிற ஸ்ட்ரோக்ஸ்லாம் நம்ம வந்து பிரிச்சு எழுதணும் அப்படின்னா, டி இருக்கு, எஸ் இருக்கு, கே இருக்கு. இந்த டீயும், இந்த கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்ஸ். கரெக்ட்டுங்களா? அதாவது ஒண்ணு இப்படி எழுதுவோம். இல்லன்னா, இத நம்ம வந்து இப்படி எழுதுவோம். இதுல வந்து கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ் எதுவுமே கிடையாது. இப்ப இது 2த்தையும் சேர்க்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சும்மா சேர்க்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப டீயும், கேவையும் நான் சேர்த்து எழுதுறேன் அப்படின்னா, நம்ம இப்படி எழுதுவோம். கரெக்ட்டுங்களா? இது வந்து இன்சைட் ஆங்கிள். இது வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் சைட் ஆங்கிள். ஓகே. இது வந்து இன்சைட் ஆங்கிள். இது 2த்துக்கும் உள்ளக வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் சைட் ஆங்கிள். நாம வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா, இந்த மாரி 2 ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக் சேர்றப்ப, அவுட் சைட் ஆங்கிள்ல தான் நம்ம வந்து எஸ் சர்க்கிள் வந்து என்ன பண்ணணும்னா எழுதணும். அப்ப இப்படி இருக்கு அப்படின்னா, இந்த மாரி எழுதணும். அப்ப இத வேகமா எழுதுறப்ப, இப்படி நம்ம வந்து எழுதுவோம். பொசிஷனுக்கு ஏத்த மாரி இப்ப டாஸ்க்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ, அதனால நம்ம வந்து இப்படி எழுதுறோம். இப்படி எழுதக்கூடாது. ஓகேங்களா? இப்படி தான் எழுதணும். ஓகே. நம்ம எப்பவுமே சொல்றோம். சர்க்கிள்னாலே வந்து லெஃப்ட் மோஷன் தானே எழுதணும். ஏன் வந்து இந்த இடத்துல எழுதி பார்க்கிறப்ப இப்படி போற மாரி இருக்கே அப்படின்னா, இதுதான் ரூல். 2 ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுறப்ப, அதனுடைய அவுட் சைட் ஆங்கிள்ல வந்து எழுதணும். இதுவே 2 ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்ஸ் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கிளே வந்து குடுக்காது. ஓகே. அதுவுமே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு 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 பேஜுக்கு வந்து காஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. காஸ்க். இதுல என்னென்ன சவுண்ட்ஸ்லாம் இருக்கு பாருங்க. கே சவுண்ட் இருக்கு, எஸ் இருக்கு, கே இருக்கு. இப்ப இதுவும் கே, இதுவும் கே. இது 2த்தையும் சேர்த்து எழுதுறோம். ஃபார் எக்ஸாம்பிள். இது பாருங்க. எது இன்சைடு, எது அவுட் சைடுன்னே நம்மளுக்கு வந்து தெரியாது. மேல கீழ அப்படிதான் சொல்லிட்டு இருக்கு. இந்த மாரி இருக்குன்ற பட்சத்துல, நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, லெஃப்ட் மோஷன்ல எழுதணும். அதாவது லெஃப்ட் மோஷன். ஓகே. இப்படி எழுதக்கூடாது. இது தப்பு. லெஃப்ட் மோஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் மோஷன் ஆவுது பாருங்க. இப்படி வந்து இப்படி போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் மோஷன். இப்படி நம்ம வந்து எழுதணும். ஓகே. ரேசர்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. உங்களுக்கு எக்ஸாம்பிள் குடுக்குறேன் இதெல்லாம். ரேசர். இதுல ஆர் இருக்கு, எஸ் இருக்கு, ஆர் இருக்கு. இதுல பார்க்குறப்ப இதுவும் வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்கா இருக்கு. எஸ் மட்டும் தான் இருக்கு. யோசிக்கிறோம் சர்க்கிள் எழுதலாமான்னு சொல்லிட்டு. இந்த மாரி எழுதலாமா அப்படின்னா எழுதக்கூடாது. ஓகே. லெஃப்ட் மோஷன்ல தான் எழுதணும். புரியுதுங்களா? ஸோ மொத்தம் 3 ரூல். இன்சைட் கர்வ், அப்புறம் 2 ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக் வந்து ஃபார்ம் ஆகுறப்ப அவுட் சைட் ஆங்கிள்ல வந்து எழுதணும். சப்போஸ் ஆங்கிளே ஃபார்ம் ஆகல அப்படின்னா லெஃப்ட் மோஷன். இந்த 3 கான்செப்ட் இது அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. இப்ப நம்ம வந்து சர்க்கிள் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு வார்த்தையில, இல்லன்னா ஒரு ஸ்ட்ரோக்ல சர்க்கிள் எழுதுறோம்னா, எப்பவுமே அந்த சர்க்கிள தான் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணணும். அதே மாரி எண்டிங்ல சர்க்கிள் எழுதுறோம்னா, அந்த சர்க்கிள தான் எப்பவுமே லாஸ்ட்டா ரீட் பண்ணணும். இனிஷியலா இருந்துச்சுன்னா, சர்க்கிள தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட்டா ரீட் பண்ணணும். எண்டிங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே லாஸ்ட்டா அந்த சர்க்கிள வந்து ரீட் பண்ணணும். நான் இப்போ ஒரு வார்த்தை எழுதுனேன். இப்போ அ ஸ் சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை எழுதுனேன். ஓகே. இத நம்ம வந்து எஸ், ஆர், எஸ் இப்படி தான் நம்ம வந்து படிப்போம். கரெக்ட்டுங்களா? இப்போ இப்படி ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. சேல்ஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம எப்பவுமே இந்த சர்க்கிள ஃபர்ஸ்ட் படிக்கணும். அப்புறமா எல்ல படிக்கணும். அப்புறமா எஸ்ஸ படிக்கணும். ஓகே. அந்த மாரி தான் நம்ம வந்து என்ன பண்ணா படிக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த சாப்டர்ல வந்து குடுத்திருக்கிறது. கிராமர் லாக்லயுமே வந்து நம்ம படிச்சிருப்போம் இதுக்கு முன்னாடி. கேனு, கம்மு, புட்டு இந்த மாரிலாம் கிராமர் லாக்கும் படிச்சிருப்போம். அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எஸ் சர்க்கிள் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி போட்டா கம்மு,
அதுல எஸ் சர்க்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்ஸ். இப்படி போட்டா புட்டு, அதுலயுமே எஸ் சர்க்கிள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா புட்ஸ். இப்படி போட்டா கோ, அதுலயே சர்க்கிள் போட்டுக்கிட்டீங்கன்னா கோஸ். அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த சர்க்கிளும் ஸ்ட்ரோக் எல்லும் சேர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நம்ம கன்வீனியன்ட்க்காக சம்டைம்ஸ் வந்து அந்த சர்க்கிள் எப்படி எழுதுவோமோ, அதே மாரி முன்னாடி இருக்கிற எல்லையுமே நம்ம வந்து சேர்த்து எழுதிக்குவோம். எல்லுன்னா நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்? இப்படி எழுதணும் ஆக்சுவலா. கீழ இருந்து மேல எழுதணும் அப்படின்ற மாரி. இதுதான் வந்து ரூல் பிரகாரம் எழுதணும். ஆனா, எல்ல ஃபாலோ பண்ணி சர்க்கிள் எஸ் எழுதுற மாரி வந்துச்சுனாவோ, இல்லன்னா சர்க்கிள் எஸ்ஸ ஃபாலோ பண்ணி எல் எழுதுற மாரி வந்துச்சுனாவோ, ஓகே. சர்க்கிள் எஸ்ஸ ஃபாலோ பண்ணி எல் எழுதுற மாரி வந்துச்சுனாவோ, எப்படி எழுதுனா வாட்டமா இருக்குமோ, அப்படி நம்ம வந்து அந்த எஸ்ஸோட டைரக்ஷன்லயே வந்து அந்த சர்க்கிள் எஸ் எழுதுற டைரக்ஷன்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எழுதிட்டு போயிரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப லெசன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஓகே. இந்த மேல சொன்ன ரூல் வந்து மறந்துருங்க. நார்மலா எழுதணும்னா எப்படி எழுதுவோம்? இப்படி எழுதுவோம். கரெக்ட்டுங்களா? இப்படி எழுதுறதுக்கு வந்து பாருங்க ஒரு மாரி நல்லாவே இல்ல இல்லையா? ஸோ, அதனால வந்து இந்த ஃபார்மேட்ல வந்து பார்த்தீங்கன்னா எழுதுவாங்க. லெசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது எழுத எழுத வந்துரும் நமக்கு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேணாம். எழுத எழுத வந்துரும். இப்ப வெசல்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இத வந்து நம்ம இப்படி எழுதலாமா? அப்படின்னா இது எழுதுறதுக்கு நல்லா இல்ல பாருங்க. ஸோ, நமக்கு வந்து வெசல் இப்படி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் வந்து குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இவ்வளோதாங்க. சாப்டர் 7 முடிஞ்சுச்சு. சாப்டர் 7ல வந்து பார்த்தீங்கன்னா, கிராமலாக்ஸ் இருக்கிறது. அத நீங்க வந்து பாருங்க. இப்போ நம்ம சர்க்கிள் எஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஸுக்கும் இசட்டுக்கும் சர்க்கிள்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். இது எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணிறலாமா? அப்டின்னா, சில இடத்துல நம்ம வந்து டிஃபரன்ஸ் காட்டுறதுக்காக ஸ்ட்ரோக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே. நம்மளுக்கு இப்போ வந்து எஸ்ஸ பொறுத்தவரைக்கும், எஸ்ஸையும் இசட்டையும் பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ரோக் இருக்கிறது, சர்க்கிள் இருக்கிறது. இல்லையா? ஆனா, இத எங்க யூஸ் பண்றது? இத எங்க யூஸ் பண்றது? அப்டின்னு சொல்லிட்டு நாம சாப்டர் 8ல வந்து பார்க்க போறோம். ஓகே. அதுதான் சாப்டர் 8. சாப்டர் 8 பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ரோக் எஸ், இசட். இப்போ நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு வந்து சொன்னேன். சாப்டர் 7ல ஆரம்பத்தில உங்களுக்கு வந்து இசட் சவுண்ட் வந்துருச்சு அப்டின்னா, நாம வந்து என்ன பண்ணணும்? ஸ்ட்ரோக் தான் யூஸ் பண்ணணும். அப்டின்னு சொல்லிட்டேன். இந்த விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாரி இப்போ இந்த சாப்டர்ல வந்து பார்க்க போறது, எங்க சர்க்கிள் எஸ் யூஸ் பண்றது? எங்க ஸ்ட்ரோக் எஸ் வந்து யூஸ் பண்றது? அப்டின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப ஒரு வார்த்தை இருக்குன்னா, ஆரம்பத்தில அதாவது வெறுமனே எஸ் சவுண்ட் மட்டும் தான் இருக்கு. கூட வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியோ, பின்னாடியோ வவ்வல் இருக்குன்னு வச்சுக்குவோம். எஸ் சவுண்டோ இல்லன்னா இசட் சவுண்டோ இருக்கு. ஆனா கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, வவ்வல் முன்னாடியோ இல்லன்னா பின்னாடியோ வவ்வல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நம்ம வந்து போய் சர்க்கிள் எஸ் எழுதக்கூடாது. இப்போ சேன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஓகே. சர்க்கிள் எஸ் போட்டுக்கிட்டேன் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி புள்ளி வைக்கக்கூடாது. ஓகேங்களா? என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாரி வெறுமனே எஸ் மட்டும் தான் இருக்கு. ஆனா முன்னாடியோ, பின்னாடியோ அந்த வார்த்தை முழுக்க பார்க்கிறப்ப எஸ் சவுண்ட் மட்டும் தான் கேட்டிருக்கும். ஆனா முன்னாடி, பின்னாடி வவ்வல் இருக்கு. அப்படி இருக்குன்ற பட்சத்துல நம்ம வந்து ஸ்டார்ட்டிங்ல என்ன பண்ணலாம்? இந்த மாரி ஃபுல் ஸ்டோக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். சேனா இந்த மாரி எழுதணும். இப்ப ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு. ஏஸ், ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இதுல எஸ் சவுண்ட் மட்டும் தான் இருக்கு. ஆனா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஏ வவ்வல் இருக்கு. அப்ப ஏஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறப்ப, இப்படி தான் நம்ம வந்து எழுதணும். இப்ப சேக்கு வந்து நான் இந்த மாரி எழுதுறேன். இந்த மாரி எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது? எழுதக்கூடாது. அப்ப ஸ்டோக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே. இது ஒண்ணு வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாரி முடியிறப்ப ஓகேங்களா? முடியிறப்ப ஒரு வார்த்தை முடியிறப்ப வவ்வல் வந்துச்சு அப்படின்னா, நம்ம அந்த இடத்துலயுமே வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, சர்க்கிள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரேஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ரேஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தை பாருங்க. இரு, ஏ, எஸ். எஸ்ல முடியுது. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், தாராளமா வவ்வல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரேஸ் முடிஞ்சு போச்சு. இப்ப இதே ரேசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இரு, ஏ, எஸ்ஸு, இ. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, வவ்வல்ல முடியிறதால நாம இப்படி வச்சுட்டு, ஓகே இப்படி எழுதக்கூடாது. ஆல்ரெடி 2 வவ்வல் ஆகுது பாருங்க. ஒரே இதுல. இது ஒரு மாரி அபத்தமா இருக்கு இல்லையா? ராங்கா இருக்குங்க இல்லையா? அதனால இந்த மாரி யூஸ் பண்ணக்கூடாது. ரே, சி. ரொம்ப சிம்பிள். எண்டிங்ல வந்து வவ்வல் வந்துச்சுன்னா, எஸ்ஸுக்கு அப்புறமா வவ்வல் வந்துருச்சுன்னா, நம்ம வந்து எஸ் சர்க்கிள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்ப இந்த வார்த்தை என்ன? அப்ப இந்த வார்த்தை என்ன? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா,
இங்க வந்து நீங்க எஸ் சர்க்கிளுக்கு அப்புறமா பபிள் வச்சா மாரி இருக்கே அப்டின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டார்ட்டிங்ல வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் சர்க்கிள் படிக்கணும். அதுக்கப்புறமா தான் மத்த சவுண்ட்ஸ்லாம் படிக்கணும். அதே மாரி எண்டிங்ல வந்துச்சு அப்டின்னா, லாஸ்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் சர்க்கிள் வந்து படிக்கணும். அப்டின்றத பார்க்கறப்ப, இதுல வந்து பி படிக்கணும். அப்புறமா இதுக்கு உண்டான வவ்வல படிக்கணும். அதுக்கப்புறமா எஸ் சர்க்கிள படிக்கணும். அப்டி பார்க்கறப்ப பீஸ். புரியுதுங்களா? நம்ம வந்து பி எழுதியிருக்கீங்க. அதுக்கப்புறம் எஸ் போட்டுட்டு, அப்புறம் இ வவல் இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு, பிசி அப்டின்னு சொல்லிட்டு படிக்கக்கூடாது. அப்ப பிசின்னு வந்துச்சுன்னா என்ன பண்றது? அப்டின்னு பார்க்கறப்ப, இந்த மாரி எழுதணும். பிசி அப்டின்னு சொல்லிட்டு இந்த மாரி எழுதணும். சரிங்களா? இது உங்களுக்கு வந்து ஒண்ணு வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாரி இவ்ளோ ரூல்ஸ் நம்ம வந்து சொன்னாலுமே, ஓகே. இவ்ளோ ரூல்ஸ் வந்து நம்ம சொன்னாலுமே, ஒரு சில வேர்டத்துல ரூட் வேர்ட் நம்ம வந்து எப்படி எழுதுறோமோ, அத பேஸ் பண்ணி தான் அதனுடைய டெரிவேட்டிவ்ஸோ, இல்லன்னா வந்து அதனுடைய காம்பவுண்ட் வேர்ட்ஸோ எழுதணும். காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னா 2 வார்த்தை இருக்கிறது. டெரிவேட்டிவ் வேர்ட்ஸ்னா அத பேஸ் பண்ணி வர வார்த்தைகள். சரிங்களா? இல்லன்னா 2த்துக்கும் சேர்ந்த மாரி ரூட் வேர்டு நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல எஸ் சவுண்ட் மட்டும் தான் இருக்கு. கூட வந்து வவ்வல் வருது. அப்படின்ற பட்சத்துல நம்ம சர்க்கிள் எஸ் பிரிஃபர் பண்ண மாட்டோம். ஸ்ட்ரோக் தான் பிரிஃபர் பண்ணுவோம். சா இப்படிதான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா எழுதுவோம். இதுவே பெஞ்ச் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. பெஞ்ச் வருது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? இப்படிதான் எழுதணும். ஓகே. பெஞ்ச் இப்படிதான் நம்ம வந்து எழுதணும். இந்த மாரி என்ன பண்ணக்கூடாதுன்னா, சர்க்கிள் எஸ் பிரிஃபர் பண்ணக்கூடாது. ஏன்னா, எப்படி எழுதியிருக்கோமோ, அத பேஸ் பண்ணி தான் அதுக்கு அடுத்த வார்த்தைகளே எழுதணும். இதுதான் வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இல்லன்னா டெரிவேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க. அதே மாரி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம இத எப்படி எழுதுவோம்? கூட்டல் எஸ். அப்ப வெறுமனே எஸ் சவுண்ட் மட்டும் தான் இருக்கு. வவல் இருக்கிறது. அதனால சர்க்கிள் எஸ் யூஸ் பண்ண மாட்டோம். இப்படிதான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்ப டிசீஸ்ன்னு ஒரு வார்த்தை வருதுன்னு வச்சுக்கோங்க. டிசீஸ். நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? இந்த மாரி எழுதக்கூடாது. ஓகே. இதுக்கு எஸ்ஸுக்கு அப்புறமா வந்து இப்ப இதுல வந்து பாருங்க டி இருக்கு, இருக்கு. எஸ்ஸோட முடிஞ்சு போகுது. டிசீஸ். இந்த மாரி எஸ்ஸோட முடிஞ்சு போகுது. அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து வவ்வல் வரல. சரி நான் லாஸ்ட்ல இப்படி எழுதிக்கலாமா? அப்படின்னா, இப்படி எழுதக்கூடாது. ஓகேங்களா? இதனுடைய டெரிவேட்டிவ் என்ன இருக்கிறது? டிசீஸ். இப்படித்தானே எழுதுறோம். அதே தான் நம்ம இங்கேயுமே யூஸ் பண்ணணும். சரி முன்னாடி வரும். உங்களுக்கு கான்செப்ட் புரியும்னு நெனைக்கிறேன். இதையுமே உங்களுக்கு வந்து கேட்பாங்க. எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் ஸ்ட்ரோக் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளா இனிஷியலா ஓகே. இனிஷியலா வவ்வல் வந்துருச்சு அப்படின்னா, வெறுமனே எஸ் மட்டும் தான் தனியா இருக்கு. இனிஷியலா வவ்வல் வந்துருச்சு. அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம வந்து ஸ்ட்ரோக்குக்கு தான் பிரிஃபர் பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லணும். ஓகேங்களா? அதே மாரி எண்டிங்ல வவ்வல் வந்துச்சுன்னா, வார்த்தைக்கு அப்புறமா வவ்வல் வந்துச்சு அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரோக்ஸ் தான் பிரிஃபர் பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகேங்களா? இப்ப வந்து இன்னும் 2, 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்ப ஆஸ்க்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. சாக்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. சாக்ன்ற வார்த்தைய நான் வந்து இப்படி எழுதலாமா? அப்படின்னா எழுதலாம். தப்பு கிடையாது. சாக்ன்றது இதுல எதுனா தப்பு இருக்கா? அப்படின்னா தப்பே கிடையாது. ஆனா சாக்ன்றத நம்ம இப்படியும் எழுதலாம். ஆனா ஆஸ்க் அப்படின்றத நம்ம இப்படி எழுதக்கூடாது. ஏ, எஸ், கே இப்படி நம்ம வந்து எழுதக்கூடாது. ஆஸ்க்ன்றத நம்ம வந்து என்ன தான் பண்ணணும்? இப்படி தான் நம்ம வந்து எழுதணும். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஓகே. சாக்ன்றத நாம வந்து இப்படி எழுதலாமான்னா, தாராளமா எழுதலாம். ரூல் பிரகாரம். ஆனா, இப்படியும் எழுதலாம். சாக்ன்றத. ஆனா, ஆஸ்க்க இப்படி எழுதலாமா? அப்படின்னா இப்படி எழுதக்கூடாது. நம்ம ரூல் பிரகாரம் என்ன சொல்லியிருக்காங்க? இனிஷியலா வந்து வவ்வல் வந்துருச்சு அப்படின்ற பட்சத்துல நம்ம ஃபுல் ஸ்டாப்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இப்போ தெரியுதுங்களா? ஏன் வந்து இந்த சர்க்கிள் எஸ்ஸுக்கும், ஸ்ட்ரெய்ட் ஸ்ட்ரோக்ஸ்க்கும் வந்து டிஃபரன்ஸ் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வார்த்தைகள நம்ம போக போக வவ்வல் வைக்காம யூஸ் பண்ணுவோம். ஸோ, ஃபியூச்சர்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி எழுதுனா முன்னாடி வவ்வல் இருக்குன்னு அர்த்தம். இப்படி எழுதுனா வவ்வல் இல்லன்னு அர்த்தம். அப்படின்றதுக்காக இந்த மாரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி ஒரு கான்செப்ட்ட கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளதான். ஓகே. நம்ம வந்து வவ்வல் இங்க வச்சு தான் வந்து இத சாக்ன்னு சொல்லணும். இங்க வவ்வல் வச்சு தான் இத ஆஸ்க்ன்னு சொல்லணும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்படி எழுதுனா ஆஸ்க். இப்படி எழுதுனா சாக். இத நம்ம வந்து சாக்ன்னு படிக்கவே மாட்டோம். ஏன்னா, வவ்வல் வந்ததால தான் நம்ம இந்த மாரி ஸ்ட்ரோக்கே போட்டிருக்கோம். ஓகே. இது ஒரு விஷயம். 2வது உங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் எழுதுவாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் இந்த ரூட் வேர்ட். அந்த அந்த கான்செப்ட் சொன்னேன் இல்லையா? அது.
2வது வந்து ஒரு வார்த்தையில உங்களுக்கு இனிஷியல் வவ்வலுக்கு அப்புறமா ஸ்டார்ட்டிங்ல ஒரு அதாவது இனிஷியல் எஸ்ஸுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ட்ரைஃபோன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, ட்ரைஃபோன்ஸ்னா பார்த்திருப்போம். ஐய, யூய, ஹவ்ய இதெல்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் பார்த்திருப்போம். இப்ப சயன்ஸ், சயன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம இந்த மாரி எழுதக்கூடாது. ஓகே. இந்த மாரி என்ன பண்ணக்கூடாதுன்னா, எழுதக்கூடாது. சயன்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா, நம்ம இப்படி தான் எழுதணும். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. இப்ப சயின்ஸ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து அப்ப என்ன பண்ணலாம்? இந்த மாரி வந்து போட்டுக்கலாம். சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ட்ரைஃபோன் இனிஷியல் எஸ்ஸுக்கு அப்புறமா ட்ரைஃபோன் வந்துச்சுன்னா, ஃபுல் ஸ்டோப்ஸ் தான் போணும். இது பண்ணக்கூடாது. இது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாரி உங்களுக்கு வந்து ஒரு 2 எஸ் சேர்ந்தா போல வருது. ஓகே. வவ்வலு 2 எஸ் சேர்ந்தா போல வருது அப்படின்னா, நம்ம ஃபுல் ஸ்டோப் அந்த சர்க்கிள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ இதுவுமே எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. இப்ப சாசர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. சாசர் இப்படி யூஸ் பண்ணலாமா? அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடாது. எஸ்ஸு, எஸ்ஸு, ஆர் இருக்கு. அப்படின்ற பட்சத்தில ஃபர்ஸ்ட்டு எஸ் தான் எழுதணும். ஒரு எஸ், எஸ், எஸ். இதெல்லாம் நம்ம யோசிக்காம நெறைய எழுத எழுத நம்மளுக்கு வந்து தோணியிருக்கும். ஆனா இதெல்லாம் ஒரு ரூல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளோதான். இப்படி எழுதுறதுக்கு வாட்டமா இருக்காது. இல்லன்னா சப்போஸ் இப்படி எழுதுனோம் அப்படின்னா, அத வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியாதுன்றதுக்காக ரூல் பிரகாரம் இந்த மாரி போட்டுருக்காங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? இது ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஓயூஎஸ் அப்படின்ற ஒரு ஸ் அப்படின்ற இது ஒரு சிலபல். இது ஒரு சவுண்டு. இந்த சவுண்ட் வந்துச்சுன்னா, எண்டிங்ல நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ஸ்டோக் தான் வந்து எழுதணும். இப்ப ஜாயஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜாயஸ் இப்படி தான் எழுதுவோம். ஜாயஸ் இந்த மாரி போட்டு இப்படி முடிக்க மாட்டோம். சர்க்கிள் போட்டு முடிக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இது இது உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஓயூஎஸ் கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி டிப்தாங். டிப்தாங்கோ இல்லன்னா ட்ரைஃபோன்ஸோ எதுனா வந்துச்சு அப்படின்னா. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து ஃபுல் ஸ்டாப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப, இனிஷியலா வந்து வவ்வல் வந்துச்சுன்னா, நம்ம வந்து எஸ் ஸ்டோக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாரி எண்டிங்ல வவ்வல் வந்துச்சு அப்படின்னா, எஸ்ஸுக்கு அப்புறமா வவ்வல் வந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து எஸ் ஸ்டோக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இது 1. 2வது ரூட் வேர்ட் அத வச்சு வந்துச்சுன்னா, அது சொல்லணும். 3வது எஸ்ஸுக்கு அப்புறமா எஸ்ஸுக்கு அப்புறமா ட்ரைஃபோன்ஸ் வந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து ஃபுல் ஸ்டாப்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். 4வது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிப்தாங்க்கு அப்புறமா உங்களுக்கு வந்து இந்த ஓயூஎஸ் சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து எஸ் ஸ்டோக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சரிங்களா? இதுதான் வந்து எங்கெங்கெல்லாம் ஸ்டோக் எஸ் யூஸ் பண்றது, எங்கெங்கெல்லாம் வந்து சர்க்கிள் எஸ் யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இது வந்து சாப்டர் 8. இவ்வளவுதான் சாப்டர் 8. இப்ப சாப்டர் 9 நம்ம வந்து போறோம். சாப்டர் 9 பொறுத்தவரைக்கும் அது இன்னும் கொஞ்சம் ஈஸியான கான்செப்ட் தான். ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து பார்த்தது ஒரு குட்டி சர்க்கிள். அதாவது இல்லன்னா நார்மல் சர்க்கிள் அப்படின்ற மாரி. இப்ப வந்து பார்க்க போறது லார்ஜ் சர்க்கிள். இதுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும்னு நெனைக்கிறேன். ஓகே. இந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்ஸுக்கும் இல்லன்னா இசட்டுக்கும் வச்சிருந்தோம். இந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டபிள்யூ, எஸ்எஸ்ஸு, செஸ்ஸு இந்த மாரியான சவுண்டுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அது நம்ம என்னன்றத வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு வார்த்தை ஸ்டார்ட்டிங்ல ஸ்வா சவுண்ட் அதாவது எஸ்டபிள்யூ சவுண்ட்ல வருது அப்படின்ற பட்சத்துல, நம்ம வந்து பெரிய சர்க்கிள் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சீட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா புரியணுன்றதுக்காக புக் எக்ஸாம்பிளே குடுக்குறேன். சீட் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? இப்படி எழுதுவோம். சின்னதா சர்க்கிள் போடுவோம். இந்த இடத்துல வந்து புள்ளி வச்சுக்குவோம். ஸோ எஸ் சர்க்கிள், இ அப்புறமா டி சீட் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். இதுவே ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சர்க்கிளே கொஞ்சம் பெருசா போடணும் அவ்வளவுதான். எஸ்டபிள்யூ, இ, டி ஸ்வீட் அவ்வளவுதான். இந்த ஸ்டார்ட்டிங்ல நம்ம வந்து பெரிய சர்க்கிள் போட்டோம் அப்படின்னா, அது எஸ்டபிள்யூ சவுண்ட குறிக்குது. அதாவது ஸ்வா சவுண்ட குறிக்குது. இதுவே நடுவுல வரும், மிடில்ல வரும், எண்டிங்ல வரும். அப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதே ஸ்வா சவுண்டானா கிடையாது. எஸ்எஸ்ஸு, செஸ்ஸு, இசட்எஸ்ஸு இந்த மாரியான சவுண்டுல உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். பி ஸ்ட்ரோக்கு எஸ் சர்க்கிள் முடிஞ்சு போச்சு. பாஸ்.
இதுவே பாசஸ் அப்படின்னா இப்படி எழுதுவோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பாசஸ். ஓகேங்களா? பி ஸ்டோக்கு பெரிய எஸ் சர்க்கிள். இப்படி போட்டீங்கன்னா பாசஸ். அதே மாதிரி இது காஸ். கே இருக்கு, எஸ் இருக்கு. இதுவே காசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. பெரிய சர்க்கிள் போட்டுக்கணும். காசஸ். இதை நம்ம நார்மலாவே சொல்றப்ப செஸ் சர்க்கிள் தான் நம்ம வந்து சொல்லுவோம். செஸ் சர்க்கிள். ஓகேங்களா? இதுல என்ன வவல் இருக்கு பாருங்க. இந்த ஏ வவல் இருக்கு. செஸ். இஸ், ஏ, எஸ். செஸ். இதுவே இந்த எஸ் சர்க்கிள் நடுவுல எழுதுறப்பயோ இல்லைன்னா வந்து நடுவுல எழுதுறப்ப தான் மோஸ்ட்லி. நடுவுல எழுதுறப்பயோ இல்லைன்னா எண்டிங்ல நம்ம வந்து எழுதுறப்பயோ, ஓகே, இந்த ஏ வவல் இல்லாம வேற எதனா வவல் வருதுன்னு வச்சுக்கோங்க. வேற எதனா வவல் வருமானா கண்டிப்பா வரும். இப்ப எக்ஸிஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம எக்ஸிஸ்ட்னு படிக்க மாட்டோம். எக்ஸிஸ்ட்னு படிக்க மாட்டோம். எக்ஸிஸ்ட்னு படிப்போம். செஸ்னா நம்ம எந்த வவலும் வைக்க வேணாம். ஆனா இந்த இடத்துல சிஸ்ட்னு இருக்கு. இந்த சவுண்ட் வந்து வருது. அப்படின்ற பட்சத்துல நாம வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரிய சர்க்கிள் இருக்குங்க இல்லையா, அதுல வவல் வச்சுக்கும். ஏ சவுண்ட் இருந்துச்சுன்னா அது ஆல்ரெடி செஸ்னே நம்ம வந்து படிக்கிறதால எந்த ஒரு வவலும் வைக்க போறது கிடையாது. இந்த இ சவுண்ட் வரதால அது என்ன வவலோ அதுக்கு உண்டான வவல் வந்து வைக்க போறோம். எக்ஸிஸ்ட். இதுவே எக்ஸாஸ்ட் அப்படின்னு வந்துருச்சுன்னா எக்ஸாஸ்ட், ஆஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் வரதால எக்ஸாஸ்ட், ஜாஸ்ட், அப்படி சாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் வரதால நம்ம இந்த ஒரு டேஷ் வவல் நம்ம வந்து வைக்கும். சம்டைம்ஸ் ஐ வவலும் வந்து வரும். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ். ஓகே, செஸ் வெறுமனே செஸ் மட்டும் இருக்காது. சாஸ், சைஸ் இந்த மாதிரியான இதுவெல்லாம் வந்து வரும். ஸோ நம்ம சர்க்கிளே எழுதிட்டு நடுவில் வவல் நம்ம வந்து வச்சுக்கலாம். அவ்வளவுதான். இப்போ எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப நம்ம வந்து என்ன பண்றோம், இதுமே இது வெறுமனே நான் இந்த இடத்துல வவல் வைக்கலன்னா எக்ஸசஸ், கரெக்ட்டுங்களா? எக்ஸர்சஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த இடத்துல நான் வவல் வச்சாதான் எக்ஸசைஸ். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்ல வந்துச்சுன்னா எஸ்டபிள்யூ ஒரே ஒரு இது, நடுவுல வந்துச்சுன்னா செஸ். ஓகே, அதுலயே அந்த செஸ் இல்லாம வேற எதனா வவலும் நம்ம வேற எதனா வவல் எதனா வச்சோம்னா வேற எதனா சவுண்ட்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் பார்க்கலாம். அந்த வவல் வைக்கிறத வச்சுட்டு இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சம்டைம்ஸ் ஒரு வார்த்தையில 2 எஸ் சேர்ந்தா போல வந்துச்சு அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா நடுவுல எஸ் சர்க்கிள் வந்து போட்டுக்கும். இப்போ மிஸ்ஸ்பெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. மிஸ்ஸ்பெல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த செஸ்ஸுக்குமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய சர்க்கிள் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்குவோம். மிஸ்ஸ்பெல். ஓகே, இது உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த செஸ்னாலே பாருங்க, இது வந்து ஏதோ சிங்குலரா இருக்கிறத ப்ளூரலா மாத்துற மாதிரி தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருப்பேன். இப்போ மேல வந்து காசு, காசஸ், இது சிங்குலர், இது ப்ளூரல் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆனா ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எண்டிங்ல முடியிறப்ப, ஓகே, எண்டிங்ல முடியிறப்ப நம்ம எஸ் ஸ்டோக்ஸ் நம்ம வந்து எழுதியிருப்போம். எக்ஸாம்பிள் இப்போ பாலிசின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாலிசி இப்படி நம்ம வந்து எழுதியிருப்போம். சி சவுண்டுக்கு பாலிசி. ஓகே, இதுவே பாலிசிஸ்ன்னு எழுதுறப்ப நம்ம வந்து இந்த மாதிரி எழுதிடலாமா அப்படின்னா இந்த மாதிரி எழுதக்கூடாது. ஓகே, நம்ம என்ன பண்ணணும்னா இதே தான் ஃபாலோ பண்ணணும். அதுல எஸ் சர்க்கிள் வந்து போட்டுக்கணும். இந்த பாலிசி இதுவே வந்து ஒரு ரூட் வேர்டு தான். லூசி அப்படின்ற ரூட் வேர்ட்ல இருந்து வந்திருக்கும். லூசினா நம்ம இந்த மாதிரி எழுதுவோம். ஏன்னா நம்ம லூசின்னு சொல்லிட்டு இப்படி எழுதினோம் அப்படின்னா ஓகே, இது வந்து லீஸ் ஆயிருது. கரெக்ட்டுங்களா? இது வந்து லீஸ் ஆயிருது. அதனால லூசின்னா நம்ம வந்து என்ன பண்ணா இப்படிதான் எழுதணும். ஓகே, இப்படிதான் நம்ம வந்து எழுதணும். அதுல இருந்து பேஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து வந்திருக்கு. ஆக ப்ளூரல் மாத்துறப்ப சில இடத்துல ப்ரீவியஸா நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே தான் நம்ம வந்து என்ன பண்ணா யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஒரு சில இடத்துல வார்த்தைகளை டிஃபரன்ஸ் காட்டுறதுக்காக ஓகே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செஸ்ஸுக்கு பதில் அந்த லாஸ்ட்ல எண்டிங்ல முடியிறப்ப சர்க்கிள், பெரிய சர்க்கிள் வந்து எழுதாம ஃபுல் ஸ்ட்ரோக்ஸே போட்டுட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்ட்ரோக் எழுதுறேன். ஓகே, இது என்ன ஸ்ட்ரோக்? போசஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா? போசஸ் அப்படின்னு நம்ம வந்து படிக்கலாம். ஓகே, இதே பொசஸஸ் அப்படின்னு வருதுன்னா இதை எப்படி எழுதுறது அப்படின்னு பாக்குறப்ப டிஃபரன்ஸ் காட்டுறதுக்காக பொசஸ் இப்படி நம்ம வந்து எழுதுவோம்.
ஃபுல்லா நம்ம வந்து எழுதுவோம். ஓகே. இப்ப பாசஸ் அப்படின்னா, நம்ம இந்த மாரி எழுதுவோம். டிஃபரன்ஸ் காட்டுறதுக்காக ஒரு சில இடத்துல நம்ம வந்து இப்படி யூஸ் பண்ணுவோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சஸ் அத நம்ம வந்து இப்படி எழுதலாமான்னா, தாராளமா எழுதலாம். ஓகே. ஆனா இந்த வார்த்தையில பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு காசஸ், ஓகே, ஆக்சிஸ் இந்த மாரி நெறைய வார்த்தைகள் இருக்கிறதால டிஃபரன்ஸ் காட்டுறதுன்றதுக்காக, நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஆக்சஸ் இப்படி நம்ம வந்து எழுதுறோம். பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஒரு சில இடத்துல கன்வீனியன்ட்க்காக நம்ம இந்த மாரியும் யூஸ் பண்ணுவோம். ஓகே. வேற்றுமைப்படுத்தி காட்டுறதுக்காக நம்ம இந்த மாரி யூஸ் பண்ணுவோம். அதே மாரி இந்த லார்ஜ் சர்க்கிள் இருக்குங்க இல்லையா? அது நம்ம ஃப்ரேசோகிராஃபிலயுமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்வா சவுண்ட். இப்ப ஆஸ் வி ஹேவ் அப்படின்னு வச்சுக்குவோமே. ஆஸ் வி ஹேவ். இதுல வந்து பாருங்க, ஆஸ் வி இந்த ஸ்வா சவுண்ட் வரதால நம்ம ஆஸ் வி ஹேவ் இந்த மாரி நம்ம வந்து எழுதுறோம். அதே மாரி ஆஸ் வெல் அஸ், ஆஸ் வெல் அஸ், ஆஸ் சூன் அஸ். ஓகே. இந்த மாரி உங்களுக்கு ஃப்ரேசோகிராஃபியும் குடுத்திருப்பாங்க. அத நீங்க வந்து புக்ல வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இதுதான் சாப்டர் 9. இப்ப நம்ம சாப்டர் 10 வந்து பார்க்க போறோம். சரிங்களா? இவங்களுக்கு வந்து இது இது கூடவே ரிலேட்டடா இருக்கிற மாரி. இதுவுமே ரொம்ப குட்டியான சாப்டர். 2 நிமிஷத்துல முடிஞ்சிரும். சாப்டர் 10. ஓகே. நம்ம இப்ப என்னெல்லாம் பார்த்திருக்கோம்? சர்க்கிள் பார்த்திருக்கோம். சர்க்குலேஸ் பார்த்திருக்கோம். அப்புறமா அதிலேயே லார்ஜ் சர்க்கிள் பார்த்திருக்கோம். கரெக்ட்டுங்களா? இப்போ லூப் பார்க்க போறோம். லூப் நீள்வட்டம். இதிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2 லூப் இருக்கு. ஒருத்தர் சின்னவரு, இன்னொருத்தர் பெரியவரு. ஓகே. ஒருத்தர் சின்னவரு, ஒருத்தர் பெரியவரு. இவர எஸ்டின்னு சொல்லுவாங்க. எங்கெங்கெல்லாம் வந்து எஸ்டி சவுண்ட் வருதோ, ஸ்டார்ட்டிங்ல ஸ்டார்ட்டிங்ல, எண்டிங்ல எங்கெங்கெல்லாம் வந்து வருதோ, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு லூப் மாரி போட்டுக்கலாம். இப்போ வந்து சீம்ன்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கலாம். புக்ல இருக்கிற எக்ஸாம்பிளே போவோம். சீம் அப்டின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? இந்த மாரி எழுதுவோம். எஸ் சர்க்கிள் வச்சு எம் போட்டு எழுதுவோம். இதுவே ஸ்டீம் அப்டின்னு ஒரு வார்த்தை வருது அப்டின்னு சொல்லிட்டு பார்க்கிறப்ப, இந்த எம்ல பாதி இருக்கிற மாரி எழுதணுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாதி எழுதணும். ஆஃப் லெங்த். ஓகே. இது கூட கேட்கலாம். ஆஃப் லெங்த். இந்த மாரி ஒரு லூப் போட்டுக்கணும். பாதி இருக்கிற மாரி. இத நம்ம வந்து ஸ்டீம்ன்னு எடுத்துக்குவோம். எஸ் சர்க்கிள்னா நம்ம இந்த மாரி எழுதுவோம். கொஞ்சம் பெருசா கூட நான் எழுதி காட்டுறேன். எஸ் சர்க்கிள்னா இப்படி எழுதுவோம். வெறுமனே வந்து ஒரு 1/4 பங்கு கூட கிடையாது. ஒரு 15% தான். எம் ஸ்டோக்ல இது ஸ்டார்ட்டிங்னா, இது பாதி, இது எண்டு. ஓகே. அப்ப இது வந்து என்ன சொல்லலாம்? 1/4 25% இது 50% இது 75%ன்னு வச்சுக்குவோம். ஓகே. எஸ் சர்க்கிள் இதோட நிறுத்திடணும். எஸ் சர்க்கிள் இதோட நிறுத்திடணும். இதுவே எஸ்டி லூப் அப்படின்னு பார்க்கிறப்ப 50% வரணும். இந்த மாரி எழுதணும். அதுன்னு சொல்லிட்டு இப்படி எழுதிறக்கூடாது. நான் வந்து இப்படி எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து சர்க்கிள் ஆயி போயிரும். லார்ஜ் சர்க்கிள் ஆயிரும். நான் சொல்றது புரியுதுங்களா? அதனால வந்து இந்த மாரி கொஞ்சம் இதுவா இருக்கிற மாரி, லூப் இருக்கிற மாரி நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எழுதணும். ஓகே. நான் இப்படி 50% தானே சொன்னீங்க. நான் எப்படி எழுதி காட்டுறேன் அப்படின்னா, அது ஸ்வா சவுண்ட் ஆயிரும். ஸோ இந்த 3த்துக்குமே டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து எஸ் சர்க்கிள். இது எஸ்டி லூப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வா சர்க்கிள். ஓகே. லார்ஜ் சர்க்கிள். இதுவே இன்னொருத்தர் இருக்கிறாரு. இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பெரியவரு. ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா, முக்காவாசி எழுதணும். ஆனா, அவரு ஸ்டார்ட்டிங்ல வரமாட்டாரு. அந்த விதத்துல நம்மளுக்கு வந்து நல்லது. ஸ்டார்ட்டிங்ல வரமாட்டாரு. சரிங்களா? அது என்னன்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. இப்போ எஸ்டி லூப் பொறுத்தவரைக்கும் இதுதான். எஸ்டி சவுண்ட் ஸ்டார்ட்டிங்ல வருதுன்ற பட்சத்துல, ஸ்டார்ட்டிங்லயோ, எண்டிங்லயோ வருதுன்ற பட்சத்துல, இந்த மாரி ஒரு லூப்ப நம்ம வந்து போட்டுக்கணும். ஓகே. எக்ஸாம்பிள்ஸ் நெறைய இருக்கு. இது வெறுமனே எஸ்டிக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். சில இடத்துல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எஸ்டிக்கும் யூஸ் பண்ணுவோம். அதாவது எண்டிங்ல முடியிறப்ப எஸ்டி அந்த மாரி வார்த்தைகளுக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இத நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே. இப்போ ஸ்டார்ட்டிங்ல பார்க்குறப்ப, இந்த மாரி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸ்டீம், அதுக்கப்புறமா வந்து இது வந்து சூன் அப்டின்னா, இது வந்து ஸ்டோன் அப்டின்னு சொல்லிட்டுலாம் பார்த்தோம் இல்லையா? இதுவே எண்டிங்ல பார்த்தீங்கன்னா, இது பாஸ். இது வந்து பாஸ்ட். ஓகே. பாஸ்ட். ஆனா, இதுக்கப்புறமா வவ்வல் இப்போ பாஸ்டி அப்டின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். பாஸ்டின்னு வருதுன்னா, இங்க நான் வவ்வல் வச்சுக்கிறேன்னா வச்சுக்க கூடாது. எப்படி எஸ் சர்க்கிள் வந்து
ஸ்டார்ட்டிங்ல வந்துச்சுன்னா, அதுலருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். முடியிறப்ப எப்படி எஸ் சர்க்கிள் இருந்துச்சுன்னா, எஸ் சர்க்கிள் தான் படிக்கணுமோ, அதே மாரி தான் இங்கேயுமே. புரியுதுங்களா? இப்போ இத நம்ம பாஸ்ட்ன்னு படிக்கக்கூடாது. ஓகே. இது அப்ப என்னன்னு படிக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் கேட்கிறேன். இது நம்ம வந்து என்னன்னு படிக்கணும்? பூஸ்ட் அப்படின்னு தான் படிக்கணும். ஓகே. பி எழுதியிருக்கேன். ஸ்ட்ரோக் எழுதியிருக்கேன். வவ்வல் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறமா எஸ்டி போட்டிருக்கேன். பூஸ்ட் இப்படி தான் நம்ம வந்து படிக்கணும். சப்போஸ் இல்லங்க இது அந்த டீக்கு அப்புறமா வவ்வல் வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னா, டி ஸ்ட்ரோக் தான் போடணும். வேற வழியே கிடையாது. இப்ப ஹானஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஹானஸ்ட்ன்னா நம்ம இந்த மாரி எழுதிருவோம். ஓகே. அழகா இந்த மாரி எழுதிருவோம். இப்ப ஹானஸ்டின்னு வந்துருச்சு. நான் இந்த மாரி வைக்கக்கூடாதா? தப்பா? அப்படின்னா தப்பு. இந்த மாரி வைக்கக்கூடாது. ஹானஸ்டி ரூல் மீறி எழுதுறது ஸ்பீட்ல அது வேற கதை. ஆனா ரூல் பிரகாரம் எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா, ஹானஸ்டின்னா நம்ம இந்த மாரி தான் எழுதணும். வேற வழியே கிடையாது. ஓகேங்களா? அதே மாரி பெஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்ற பட்சத்துல இப்படி எழுதுறோம். இப்ப பெஸ்டோ இல்லன்னா பெஸ்டி அப்படின்ட்டு இருக்கு அப்படின்னா, நான் பெஸ்டி இப்படி எழுதுறேங்க. அப்படின்னா இப்படி எழுதக்கூடாது. ரூல் பிரகாரம் இது வந்து என்ன ஆகுது? இது ரூல் பிரகாரமே வரல. பூஸ்ட் ஆயிருது. இல்லன்னா பீஸ்ட் ஆயிருது. கரெக்ட்டுங்களா? எழுதுறதே தப்பு. இந்த மாரி எழுதக்கூடாது. அப்படின்ற பட்சத்துல டீக்கு அப்புறமா வவ்வல் வருதுன்னா, இப்படி எழுதணும். ஓகேங்களா? இதெல்லாம் எதுக்காக உங்களுக்கு புரியுதுங்களா? ஃபியூச்சர்ல நம்ம வந்து இப்படி எழுதணும் அப்படின்னா, இத பெஸ்ட்ன்னு படிக்கக்கூடாது. இப்படி எழுதுனா இத பெஸ்ட்டோ அப்படின்னு படிக்கணும். வவ்வல் வைக்காம பழகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாரி புது புது வடிவங்கள வந்து என்ன பண்றாங்க? கொண்டு வராங்க. ஓகே. நான் வந்து இப்படி பெஸ்ட்டோன்னு இப்படி எழுதுவேன். பெஸ்ட்டுன்னா நான் இப்படி எழுதுவேன். பெஸ்ட்டோன்னா நான் வவ்வல் வச்சுக்குவேன் அப்படின்றது கொஞ்சம் பின்னாடி நோக்கி யோசிக்கிற மாரி. சரிங்களா? ஸோ இன்னும் அதெல்லாம் பார்ப்போம். எங்கெங்கலாம் வந்து வவ்வல்ஸ்லாம் எங்கெல்லாம் கண்டிப்பா நம்ம வந்து வைக்கணும். எங்கெல்லாம் வவ்வல் வைக்க தேவை கிடையாது அப்படின்றதெல்லாம் பின்னாடி வர சாப்டர்ல நம்ம வந்து பார்ப்போம். வவ்வல் இண்டிகேஷன் சாப்டர்ல நம்ம வந்து பார்ப்போம். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இங்கேயே. சரிங்களா? இப்படி எழுதுனா பெஸ்ட்டு. இப்படி எழுதுனா பெஸ்ட்டோ. அவ்வளோதான். இது உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாரி வெறுமனே எஸ்டிக்கு மட்டும் தான் அந்த லூப் யூஸ் பண்ணுவோமா அப்படின்னா, இசட் சவுண்டுக்கும் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்படி எழுதணும்னா, ஃபியூஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஓகே. இப்படி எழுதுனா ஃபியூஸ். இதுவே இந்த இடத்துல நம்ம வந்து எஸ்டி சர்க்கிள் எழுதியிருக்குன்னு எஸ்டி லூப் போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இத ஃபியூஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தைலாம் கிடையாது. ஓகேங்களா? அதனால வந்து ஃபியூஸ்டுக்குமே நம்ம வந்து என்ன பண்ணிக்குவோம்? இத நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதே மாரி எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. இத நீங்க வந்து பார்க்கலாம். அதே மாரி இது என்ன வார்த்தைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் இத வச்சு சொன்னேன் இல்லையா? இது இது சொல்லுங்க பார்க்கலாம். காஸ்ட் தான் இது. ஓகே. இது காஸ்ட். நான் எங்க நீங்க காஸ்ட்ன்னு சொல்றீங்களோன்னு நெனச்சேன். காஸ்ட்ன்னு சொல்லக்கூடாது. ஓகே. ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி எஸ்டிக்கு தான் குடுக்கணும். அது இல்லன்னா தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்ட் அப்ப எப்படி எழுதுறது? அப்படின்னு பார்க்கிறப்ப நம்ம இப்படி தான் எழுதணும். காஸ்ட் வேற வழியே கிடையாது. சரிங்களா? காஸ்ட். ஆனா நம்ம வந்து இது 2த்துக்கும் ஒரே ஸ்ட்ரோக் தான் யூஸ் பண்ணுவோம். ரூல் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி எஸ்டிக்கு தான் குடுக்கணும். சப்போஸ் எஸ்டி சும்மா இருக்கு. அந்த இடத்துல வேலைக்கு ஆவல. அந்த மாரி ஃபியூஸ்ட் அந்த மாரிலாம் வார்த்தைகள் இல்ல அப்படின்ற பட்சத்துல நம்ம வேணும்னா எஸ்டிக்கு வந்து குடுத்துக்கலாம். சரிங்களா? இத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரோக்ல பாதி யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஸ்டார்ட்டிங்லயோ, எண்டிங்லயோ. பெரியவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவர் வந்து ஒரு வார்த்தை இருக்குன்னா, 3/4% வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வருவாரு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இத வந்து மாஸ் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இது அப்படியே பேச்சு வழக்குல இத மாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகேங்களா? சவுண்டுக்காக. இதுவே நம்ம கொஞ்சம் பெருசா யூஸ் பண்ணோம்னா, மாஸ்டர். அந்த ஸ்டர்ருக்காக. ஸ்டர் லூப்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி எண்டிங்ல தான் உங்களுக்கு வந்து வரும். சப்போஸ் இது நடுவுல இந்த எஸ்டி லூப்புக்கு நடுவுலயோ, இல்லன்னா எஸ்டிஆருக்கு நடுவுலயோ, எஸ்டிஆர் லூப்புக்கு நடுவுலயோ உங்களுக்கு வந்து வவ்வல் வருது அப்படின்ற பட்சத்துல, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நடுவுல அதாவது எஸ்ஸுக்கும், டீக்கும் நடுவுல வவ்வல் இருக்கிற மாரி நமக்கு வந்து ஃபீல் ஆனுச்சுனாலே நம்ம வந்து என்ன பண்ணிரணும் அப்படின்னா, பிரிச்சு தான் வந்து எழுதிரணும். சரிங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாரி எஸ்டி லூப்பும் எஸ்டி லூப் வந்து பார்த்தீங்க எஸ்டிஆர் லூப் வந்து எண்டிங்ல மட்டும் தான் வரும் எப்பவுமே. ஆனா எஸ்டி லூப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல நடுவுலயும் வரும்.
அதாவது சேர்த்து எழுதுறது கொஞ்சம் ஜாலியா இருக்கும் அப்படின்றதுக்காக நடுவுலயும் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது புக்ல அழகா வந்து குட் ஜாயினிங் ரிசல்ட்ஸ்க்காக வந்து நடுவுலயே நம்ம வந்து மேபி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் குடுத்திருப்பாங்க. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எஸ்டி லூப் வந்து நடுவுல யூஸ் பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். சரி மேபி யூஸ்டு எங்க அப்படின்னா, எதுக்காக அப்படின்னா, குட் ஜாயினிங் ரிசல்ட்ஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் நீங்க வந்து எழுதணும். இப்ப ஜஸ்டிஃபைன்னு ஒரு வார்த்தை இருக்கு. உங்களுக்கு எஸ்டின்ற கான்செப்ட்டே இல்லன்னு வச்சுக்கோங்களேன். இல்லன்னா எஸ்டிக்கு அப்புறமா வவ்வல் வருது. அதனால நான் வந்து நார்மல் ஸ்ட்ரோக்ஸே நான் வந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஜஸ்டிஃபை எப்படி இருக்கு பாருங்க ஸ்ட்ரோக்கு. நல்லா இருக்கா? பார்க்கறதுக்கு. இல்லன்னா எழுதுறதுக்காச்சும் வாட்டமா இருக்கா? நல்லா இல்ல இல்லையா? அதனால ஜஸ்டிஃபை இந்த மாரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. ஜஸ்டிஃபை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு எலாஸ்டிக்ன்னு ஒரு வார்த்தை குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை குடுத்துருக்காங்க. ஓகே. அதெல்லாம் நீங்க வந்து புக்ல வந்து பார்க்கலாம். அதே மாரி எஸ்டிக்கு அப்புறமா இன்னொரு எஸ் வருதுங்க. அதுக்கு என்ன பண்றதுன்னா, சர்க்கிள் எஸ் வச்சு முடிச்சிடலாம் இத. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டேஸ்ட் அப்படின்னா, டேஸ்ட்ஸ் அப்படின்னு வருதுன்ற பட்சத்தில இந்த மாரி ஒரு சர்க்கிள போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டேஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி தான் எஸ்டியா இருக்கும். ஓகே. லஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை குடுத்துருக்காங்க புக்ல. லஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. லஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு அப்படின்னா, நம்ம இந்த மாரி சர்க்கிள் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எஸ்டிக்கு அப்புறமோ, இல்லன்னா எஸ்டிஆருக்கு அப்புறமோ ஒரு சர்க்கிள் வந்துச்சு அப்படின்னா, ஆப்போசிட் டைரக்ஷன் அத இழுத்துட்டு போயிட்டு ஒரு சர்க்கிள் போட்டு முடிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது சாப்டர் 10. அவ்வளோதாங்க சாப்டர் 10. ஒரு சாப்டர்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, 3வது சாப்டர்ல வந்து கிராமர் குடுத்துருக்காங்க. அத என்னைக்குமே வந்து எழுதி பார்க்கணும். கான்செப்ட்ட புரிஞ்சுக்கணும். கிராமர் எடுக்கணும் அப்படின்னா, இத ஏன் இப்ப ஃபர்ஸ்ட்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு புரியுதா? ஃபர்ஸ்ட். ஏன்னா, இதுல எஸ்டி லூப் எழுதி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட்ன்ற வார்த்தையில எஸ்டி இருக்கு. அதனால நம்ம வந்து இந்த மாரி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் சரிங்களா? இது வந்து சாப்டர் 10. சாப்டர் 11 போவோமா? இடம் இருக்கா மைண்ட்ல? சாப்டர் 11 போவோமா? இனிஷியல் ஹூக்ஸ் ரிலேட்டடான கான்செப்ட்ஸ்லாம் முடிச்சு விட்டுறலாம். ஓகே. ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். டக்குனு முடிஞ்சு போயிரும். ஓகே. சாப்டர் 11. இனிஷியல் ஹூக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே. இந்த சாப்டர் பேரு இனிஷியல் ஹூக்ஸ். ஒரு சில அதாவது லிக்விட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் சாப்டர்ல லிக்விட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 2 சவுண்டுக்கு சொன்னோம். எது எதுக்கு சொல்லியிருப்பேன்னா, ஆர்க்கு சொல்லியிருப்போம், எல்லுக்கு சொல்லியிருப்போம். ஏன் லிக்விட்ஸ்ன்னு சொல்றோம் அப்படின்னா, அந்த சவுண்டு மத்த வார்த்தை கூட ஈஸியா கலந்துரும் தண்ணி மாரி. அதனால தான் அத நம்ம வந்து லிக்விட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே. ஸோ இந்த ஆரும், எஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் கான்சனன்ட்ஸ் அப்படின்ற கான்செப்ட்குள்ள வந்து வருவாங்க. இந்த சாப்டர்ல பார்க்க போறது நம்ம ஆர் மட்டும் தான். ஓகேங்களா? சாரி ஆரும், எல்லும். ஆரும், எல்லும் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே. இத வந்து டபுள் கான்சனன்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே. எல்லா வார்த்தை கூடயும் நம்ம இத வந்து அடக்கிடலாம். இது பி, இது டி, இது சே, இது கே, இது எம்மு, மா, இது வந்து என் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பர், டர், சர், கர், மர், நர், அதே மாரி பல், டல், சல், கல், மல், நல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெய்ட் ஸ்ட்ரோக்ஸ் கூட அப்படியே வந்து வாசிக்கலாம். சவுண்டே வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் இல்ல பாருங்க. பி சொல்றோம், பர்ரு. சொல்றப்ப வந்து அது வேற வேற ஸ்ட்ரோக்ஸ் வேற வேற கம்ப்ளீட்டா டிஃபரண்ட் சவுண்ட் மாரி இல்ல. இப்ப நம்ம என்எஃப்ன்னு சொன்னோம்னா 2 சவுண்ட் தனியா கேட்கிற மாரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவு இருக்காது. பர்ருன்னா ஒரே சவுண்ட் மாரி நம்மளுக்கு வந்து கேட்கும். இதுல தான் டபுள் கான்சனன்ட் சொல்லுவாங்க. இத நான் ஸ்ட்ரெய்ட் ஸ்ட்ரோக்ஸ்ல எழுதி காமிச்சிருக்கேன். அதே மாரி கர்வ்ட் ஸ்ட்ரோக்ஸ்ல நம்ம வந்து இது எஃப், வி, ஓகே, இத்து, இஷ்ஷு இந்த மாரிலாம் நம்ம வந்து பார்ப்போம். இதுலயுமே வந்து பாருங்க, ஃபர், வர், தர், ஷர். ஓகே. அதே மாரி ஃபல், வல், தல், ஷல். சொல்றப்ப 2 சவுண்ட் தான். ஆனா ஒரே சவுண்ட் மாரி கேட்கும். இதெல்லாம் தான் டபுள் கான்சனன்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே. நம்மளுக்கு நார்மலா பி, டி, சே, கே அதெல்லாம் எப்படி எழுதுறதுன்னு தெரியும். இப்ப நம்ம வந்து பர்ன்னா நம்ம என்ன எழுதுறது? அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். பர் அப்படின்னா,
நம்ம வந்து நார்மலா இருக்குங்க இல்லையா ஸ்ட்ரோக்ஸு, அது கூட ஸ்டெக் ஸ்ட்ரோக்ஸோட ரைட் மோஷன்ல ஒரு ஹூக்க போட்டுட்டோம்னா, ஒரு கொக்கிய போட்டுட்டோம் அப்டின்னா, அது நமக்கு வந்து பர் சவுண்ட் ஆயிருது. இப்ப நார்மலா இது பீன்னு சொல்றோம். இது பர். அதே அழுத்தி எழுதுனா பர். நெக்ஸ்ட் இது டர். இதே அழுத்தி எழுதுனா டர். இது சர். இதே அழுத்தி எழுதுனா ஜர். ஓகே. ரைட் மோஷன்ல. கர். இதே அழுத்தி எழுதுனா கர். ஓகேங்களா? அதே மாரி இது பி ஸ்ட்ரோக்கு. லெஃப்ட் மோஷன்ல ஒரு ஹூக் ஆட் பண்ணோம்னா, இனிஷியலா நான் சொல்றது. இனிஷியலா ஆட் பண்ணோம்னா, அது வந்து பல். அதே அழுத்தி எழுதுனா பல். லெஃப்ட் மோஷன்ல ஒரு ஹூக் ஆட் பண்ணோம்னா, டல். இதுவே அழுத்தி எழுதுனா டல். லெஃப்ட் மோஷன்ல சல், ஜல். லெஃப்ட் மோஷன்ல கல். ஓகேங்களா? இதே கர்வ்ட் ஸ்ட்ரோக்ஸ்லயே நம்ம வந்து பார்க்கலாம். கர்வ்ட் ஸ்ட்ரோக்ஸ்ல இன்சைட்ல நம்ம வந்து குட்டியா எழுதணுங்க. சரிங்களா? இன்சைட்ல நம்ம வந்து குட்டியா எழுதணும் அப்டின்னா, அது வந்து ஆர். ஃபார் எக்ஸாம்பிள் இது எஃப். அதுல இன்சைட்ல குட்டியா ஒரு ஸ்ட்ரோக்ஸ் போடுறோம் இனிஷியலா அப்டின்னா, ஃபர். அதுவே அழுத்தி எழுதுனா வர். நெக்ஸ்ட் தர், ஷர், மர், நர். குட்டியா எழுதணும். இங்க லெஃப்ட், ரைட்ன்னு கிடையாது. இன்சைட்ல சின்னது, பெருசு அப்டின்ற மாரி ஸ்ட்ரெய்ட் ஸ்ட்ரோக்ஸ்ல தான் லெஃப்ட், ரைட்ன்ற மாரி. ஓகே. இதுவே எல் நம்ம எப்படி பார்க்கிறதுன்னு பார்த்தோம்னா, அந்த இனிஷியல் ஹூக்ஸ கொஞ்சம் பெருசா போட்டுறணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபல். அதே அழுத்தி எழுதுனா வல். நெக்ஸ்ட் தல். ஓகேங்களா? அப்புறம் மல். அப்புறம் நல். ஷல்லு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ இருந்து மேல எழுதுவோம். எழுதுறதுக்கு வாட்டமா இருக்கணும் அப்படின்றதுக்காக, கீழ இருந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, மேல எழுதுவோம். ஓகேங்களா? இங்க நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, எஸ்ஸுக்கும் ஓகே. எஸ்ஸுக்கும் இந்த ஆர்க்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இனிஷியல் ஹூக்ஸ் சேர்த்திருக்க மாட்டேன். அதே மாரி எல்லுக்கெல்லாம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அடுத்த சாப்டர்ல நம்ம வந்து பார்ப்போம். இதெல்லாம் சும்மா தானே இருக்கு. இது எதுக்கு சும்மா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த சாப்டர்ல இந்த வார்த்தைக்கே நம்ம ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அத வந்து பார்க்க ஆரம்பிச்சுருவோம். சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? பர்ரு, டர்ரு, சர்ரு எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு. இப்ப வந்து இந்த ஷர் இருக்குங்க இல்லையா? இது எழுதுறது கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்காது. அதாவது ஷர்ரு, ஷல். நான் என்ன நெனைக்கிறேன்னா, இத எழுதுறப்ப கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்காது. கன்ஃப்யூஸ் ஆகும்ன்னு சொல்ட்டு, எப்பவுமே நம்ம இப்படி எழுதணும்னா, இது ஷர்ரு. ஓகே. கீழ இருந்து இப்படி எழுதணும்னா, அது ஷல். டிஃபரன்ஸ் காட்டுறதுக்காக இந்த மாரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வச்சிருக்காங்க. சரிங்களா? இது உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாரி நம்ம இனிஷியலா என் அப்படியே அழுத்தி போட்டோம்னா, இங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பார்த்திருப்போம். ஐஎன்ஜி இங்கு. ஓகே. அதிலயுமே வந்து ஹூக் ஆட் பண்ணணும்னா, இங்கர், இங்கர் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ பார்த்துக்கணும். இத எப்படி படிக்கணும்னு நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். பர்ரு, டர்ரு, டல்லு இந்த மாரி தான் நம்ம வந்து ரீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இத அப்படியே எடுத்துட்டு போயிட்டு ஆட் பண்ணிறலாம். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? பி ஸ்ட்ரோக்கு ஐ வவ்வல் இருக்கிறது. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணிருவோம்னா, ஐ வவ்வல் இருக்கிறதால பிய ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எழுதிருவோம். பை அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருவோம். இதுவே ப்ளை அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுன்னா, பல் அப்படியே படிச்சிடணும். நான் பி தனியா எழுதுறேன், எல் தனியா எழுதுறேன், ஐ தனியா எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? இப்படி எழுதக்கூடாது. படிக்கிறப்பயே நம்ம வந்து எப்படி படிக்கிறோம்? ப்ளை அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? ஸோ பல்லுன்னு தான் நம்ம வந்து படிக்கணும். பல்லு, ஐ. ஸோ ஐ வந்திருக்கிறதால பல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எழுதணும். பல் ஸ்ட்ரோக்ஸ் நம்மளுக்கு வந்து தெரியும். லெஃப்ட் மோஷன்ல இந்த மாரி எழுதிடணும். இப்படி எழுதிட்டு அப்படியே வவ்வல் வைக்க வேண்டியது தான். இப்ப படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட்டு இந்த இதுவ தான் படிக்கணும். இந்த கான்சனன்ட்ட தான் படிக்கணும். டபுள் கான்சனன்ட்ன்னு சொல்லுவாங்க. ப்ளை அப்படின்னு சொல்லிட்டு தான் படிக்கணும். இது ஸ்டார்ட்டிங்லயும் வரும், எண்டிங்லயும் வரும். இப்ப லீட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா, இத எப்படி படிப்போம்? எல்லு, இ, டி இப்படி படிப்போம். லீட் இப்படி நம்ம வந்து எழுதுவோம். இப்ப லீடர் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுன்ற பட்சத்துல, எல்லு, இ, டர் நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி இந்த சவுண்ட். அதனால பக்கத்திலேயே எழுதிக்கிறோம். டி கூட்டல் ஆர்ன்னு சொல்லிட்டு நம்ம எழுத தேவை கிடையாது. எப்படி படிக்கிறோமோ அந்த மாரி எழுதிடணும். டர். இப்ப லீ எழுதுறோம். டர்ருக்கு நம்ம ஸ்ட்ரோக்ஸ் தெரியும். டர். டர்ருக்கு முன்னாடி 3 பிளேஸ்ல வவ்வல். லீடர். ஓகேங்களா? இந்த மாரி உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக்ஸ் வந்து குடுத்திருப்பாங்க. ஒண்ணொண்ணுத்துக்குமே. இதே இன்னொன்னு நம்ம வந்து ஃபல் ஸ்ட்ரோக்ஸ் வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். கர்வ்ட் ஸ்ட்ரோக்ஸ்ல. இப்ப ட்ரைன்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? டர்ரு, ஐ. ட்ரை. இப்போ ட்ரைஃபல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. சவுண்ட் வச்சுக்கோங்க. வார்த்தை நம்மளுக்கு மீனிங்லாம் கூட வேண்டாம். ட்ரைஃபல்ன்னு சொல்லிட்டு. டர் இருக்கு, ஐ இருக்கு.
ஃபல் அவ்வளவுதான். இப்ப படிச்சு பாருங்க. ட்ரைஃபல். டர் இருக்கு, ஐ இருக்கு, ஃபல் இருக்கு. அப்ப ட்ரை எழுதுறீங்க, ஃபல் எழுதுறீங்க அவ்வளவுதான். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இத நீங்க வந்து பார்த்துக்கலாம். அதே மாரி சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எல் எழுதியிருந்தோம் இல்லையா நம்ம, இந்த ஃபல்லு, வல்லு, ஓகே. அப்புறம் நல்லு, ஷல்லு இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஒரு சில இடத்துல எழுதுறது கன்வீனியன்ட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக, ஓகே. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மோஸ்ட்லி நம்ம வந்து இதுக்கப்புறமா வவ்வல் வச்சு எழுத மாட்டோம். ஓகே. இதோட சென்டென்ஸோட முடிச்சுருவோம். அந்த அந்த வார்த்தையோட முடிச்சுருவோம். ஆனா, வவ்வல் டிஃபரன்ஸ் காட்டணும் அப்படின்றதுக்காக, ஒரு சில இடத்துல எழுதுறது கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படின்றதுக்காக, என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு அப்புறமாவும் நம்ம வந்து வவ்வல் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டீப்லி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம நார்மலா இதுக்கு முன்னாடி தெரியாது அப்படின்னா, டீப்லி நம்ம வந்து எப்படி எழுதுவோம்? டிபிலி இப்படி எழுதுவோம். ஏன்னா, ப்ளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்மளுக்கு பல்லு தான் தெரியும். ஆனா, இந்த இடத்துல பல் சவுண்ட் நம்மளுக்கு இப்ப பார்த்துட்டதால இந்த மாரி நம்ம வந்து எழுதிக்கலாம். டீப்லி. பிரீஃப்லி அப்படின்னா, இப்படி எழுதாம பிரீஃப்லி இந்த மாரி நம்ம வந்து எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸ்டெண்டட் யூஸ் ஆஃப் எல் ஹூக்ன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கான்செப்ட் வந்து குடுத்திருக்காங்க. ஓகே. எழுதுறது கன்வீனியன்ட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக, இப்படி வந்து எழுதுறாங்க. அவ்வளவுதான். சரிங்களா? இதுலலாம் நீங்க ரொம்ப போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு மாரி கன்ஃப்யூஸ் ஆயிரும். ஓகே. இது வந்து சாப்டர் 11. இதுலயும் கிராமலாக்ஸ் குடுத்திருக்காங்க. இத நீங்க வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா சாப்டர் 12. சாப்டர் 12 வந்து நம்ம ஒரு சில ஸ்ட்ரோக்ஸ் வந்து விட்டுட்டோம். அதாவது எஸ் ஸ்ட்ரோக்ஸ் கூட ஆட் பண்ணல. அப்புறமா ஷா ஸ்ட்ரோக்ஸ் கூட ஆட் பண்ணல. இந்த மாரிலாம் இருக்குங்க இல்லையா? ஸோ இந்த இத்து ஸ்ட்ரோக்ஸ் இதுக்குள்ள ஆட் அந்த டவுன்வோர்ட் ஆர் இந்த ஸ்ட்ரோக்ஸ்லாம் வந்து சும்மா விட்டுருக்கோம். கரெக்ட்டுங்களா? அதெல்லாம் நம்ம வந்து எதுவுமே அதுல இனிஷியல் ஹூக்ஸ்லாம் அட்டாச் பண்ணல. அதனால ஓகே. இது கூட ஆரையும் அந்த ஹூக்ஸ் ஆட் பண்ற மாரி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மோஸ்ட்லி ஃபர்ன்னா நம்ம என்ன என்ன பண்ணுவோம்? இப்படி எழுதுவோம். கரெக்ட்டுங்களா? ஃபர். இதனுடைய அப்படியே கண்ணாடி வச்சா எப்படி தெரியும்? இப்படி தெரியும். அதாவது டவுன்வோர்ட் ஆர். இது எஃப், இது ஆர். இந்த ஆர் சும்மா தானே இருக்கு. அதனால நம்ம வந்து இப்படி எழுதிக்கிட்டு, அதுல ஒரு ஹூக் ஆட் பண்ணிக்கிட்டு, இதுவும் ஃபர் தான், இதுவும் ஃபர் தான். எங்க எழுதுறது வாட்டமா இருக்கோ, அங்க நம்ம வந்து எழுதிக்குவோம். அதே மாரி இப்படி அழுத்தி எழுதுனா இது வர்ரு. இதுவே இந்த சைடும் அழுத்தி எழுதுனா, அதுவும் வர்ரு தான். அதே மாரி இப்படி எழுதுனா தர்ன்னு சொல்லியிருக்கேன். நார்மலா நம்ம இப்படி ஸ்ட்ரோக்ஸ் எழுதியிருந்தோம் அப்படின்னா, அது எஸ். ஓகே. ஆனா ஒரு ஹூக்கையும் ஆட் பண்ணிட்டதால, இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரோக் சும்மாவும் இருக்கிறதால, சர்ன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை நம்ம எழுத போறது கிடையாது மோஸ்ட்லி இந்த மாரி. இப்ப நம்ம நார்மலா இது எஸ் ஸ்ட்ரோக்கு. இதுல இனிஷியல் ஹூக் ஆட் பண்ணா நம்மளுக்கு வந்து என்னன்னு தான் நம்ம வந்து படிக்கணும். சர்ன்னு படிக்கணும். ஆனா சர்ன்னு நம்ம மோஸ்ட்லி இந்த மாரி நம்ம எழுதி பழகுனது கிடையாது. அதனால இந்த ஸ்ட்ரோக் சும்மா தானே இருக்கு. அதனால நம்ம வந்து இது ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ல தர்றக்கு இதே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாரி தான் ஃபல் கான்செப்ட்டுமே. ஃபல்லுன்னா நம்ம இப்படி யூஸ் பண்ணுவோம். ஓகே. டவுன்வோர்ட் ஆர்ல நம்ம எல் யூஸ் பண்றப்ப நம்ம இந்த மாரி நம்மளுக்கு வராது. அதனால ஃபல்லும் இப்படிதான் எழுதுவோம். இந்த ஃபல்லும் இப்படிதான். இப்படி எழுதினாலும் அது ஃபல்லு தான் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. தல்லுக்கு மட்டும் ஒரே ஒரு தல் மட்டும் யூஸ் பண்றாங்க. ஏன் இந்த மாரி எழுத மாட்றாங்கன்னு தெரியல எனக்கு. தேர் இஸ் ஒன்லி ஒன் ஃபார்ம் ஃபார் தல். அதாவது அந்த தல் சவுண்டுக்காக. ஏன்னு சொல்லிட்டு தெரியல. வெறும் லெஃப்ட்க்கு இந்த மாரி நம்ம வந்து எழுத மாட்டோம். ஓகே. ரூல்ஸ் பிரகாரம் எழுத மாட்டோம். ஆனா ரூல்ஸ மீறி நம்ம இத எழுதுவோம். இது என்ன வார்த்தை ஞாபகம் இருக்குங்களா? ரூல்ஸ் பிரகாரம் அதாவது நம்ம ஸ்ட்ரோக்ஸ் படி ஷார்ட்கட்டு. நான் இந்த ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணுவேன் ஷார்ட்கட்ல. தேர் வில் பிக்கு இந்த ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணுவோம். தேர் வில் பி. இப்படி எழுதுனா தே வில் பிக்கு யூஸ் பண்ணுவோம். இப்படி எழுதுனா தேர் வில் பி. அது ரூல்ஸ தாண்டி எழுதுறோம். வேற எந்த ஸ்ட்ரோக்ஸும் வரப்போறது கிடையாது. சரி சும்மா தானே இருக்கு. தப்பும் நம்ம வந்து பண்ண போறது கிடையாது. ஸோ அதனால நம்ம இப்படி வந்து எழுதுறோம். சரிங்களா? இது உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. இப்போ எங்கெங்க இப்ப 2 ஃபார்ம் குடுத்துட்டீங்க. எல்லாத்துக்குமே. எங்கெங்க எந்தெந்த ஃபார்ம் யூஸ் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது வெறுமனே அந்த வார்த்தையில இந்த சவுண்ட் மட்டும் தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் தர்ரோ, ஃபர்ரோ இல்லன்னா தர்ரோ, இல்லன்னா ஃபல் சவுண்டோ, இல்லன்னா வந்து வல் சவுண்டோ. வெறுமனே இது மட்டும் தான் இருக்கு அந்த வார்த்தையில. அப்படின்னா எப்படி யூஸ் பண்றதுன்னு பாருங்க. இப்போ ஃப்ளைன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஓகே. ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு. இல்லன்னா வந்து இன்னும் ஈஸியா சொல்லணும்னா, ஈத்தர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. த்ரீன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து பாருங்க. ஈ, தர் இருக்கு. இதுல
தர் இருக்கு, அப்புறமா ஈ இருக்கு. இது 2த்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? ஈ தர், தர் ஈ. இதுதான் வந்து இருக்கு. அப்ப இந்த மாரி தர்ருக்கு முன்னாடியே இந்த ஆல்டர்னேட்டிவ் சவுண்டுக்கு முன்னாடி வவ்வல் வந்துச்சு அப்டின்னா, லெஃப்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. லெஃப்ட் ஃபார்ம்னா இது. ஓகே. லெஃப்ட் ஃபார்ம்னா இது. இதுவே தர் வந்துட்டு, அதுக்கப்புறமா வவ்வல் வந்துச்சுன்னா, ரைட் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இனிஷியலா வவ்வல் வந்துச்சுன்னா, இந்த ஃபார்ம். தனியா இருக்கிறப்ப நான் சொல்றது. வெறுமனே இந்த சவுண்ட் மட்டும் தான் இந்த வார்த்தையில. முன்னாடி வவ்வல் வந்துருச்சுன்னா, இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கோங்க. வவ்வல் வரல அப்படின்ற பட்சத்தில, இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவ்வளோதான். இது ஒரு கான்செப்ட். When standing alone, the left curves for far, var, tar are used if a vowel precedes and the right curves if a vowel does not proceed. இன்னும் ஒரு 2, 3 எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்ப ஆஃப்ரே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஓகே. இது வந்து எது கரெக்ட்ன்னு பாருங்க. ஒண்ணு கரெக்ட்டா? இல்ல 2 கரெக்ட்டா? 2மே எழுதலாம். 1 கரெக்ட்டா? 2 கரெக்ட்டா? ஆஃப்ரேன்னு எழுதுறது. ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்ட். ஏன்னா, இதுல வந்து ஆ இருக்கு. அதான் அந்த ஆ வவல் இருக்கு. ஆஃப்ரே ஆ இருக்கு. அப்புறம் ஃபர் இருக்கு. அப்புறமா ஏ வவல் இருக்கு. அப்ப ஃபர்ருக்கு முன்னாடி ஒரு வவல் வந்துருச்சு. அப்படின்ற பட்சத்துல லெஃப்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க இந்த இடத்துல வவல் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா, ஃபியூச்சர்ல நீங்க வந்து இந்த இந்த வவல் வச்சு தான் நீங்க படிக்கணும்னு கிடையாது. ஓகே. இப்படி எழுதியிருக்கீங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல வந்து வவல் இருக்கவே தான் இந்த மாரி எழுதியிருக்கும். வவல் வரலன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இந்த மாரி எழுதியிருப்போம். ஸோ இங்க மட்டும் வவல் வச்சுக்கிட்டா நம்ம வந்து போதுமானது. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அதே மாரி இது வந்து தனியா இருக்கிறப்ப, வெறுமனே ஃபர் சவுண்டு, தர் சவுண்டு, வர் சவுண்டு வரப்ப மட்டும். இது கூட வேற எதனா சவுண்டு சேர்ந்து வந்துச்சு அப்டின்னா, அப்ப எழுதுறதுக்கு எது வாட்டமா இருக்கோ, அப்படி நீங்க வந்து எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்ட்டாங்க. அதாவது இந்த ஸ்ட்ரோக்ஸ் வேற எதனா ஸ்ட்ரோக்ஸ் கூட சேர்ந்து வருதுன்னா, எழுதுறதுக்கு எது வாட்டமா இருக்கோ, அத நீங்க வந்து எழுதிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஃப்ரைடேன்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இத நம்ம வந்து ஃபர் போட்டு, டி போட்டு இப்படி எழுதலாம். ஃப்ரைடே அப்படின்னு சொல்ட்டு. இப்படியும் எழுதலாம். தப்பு கிடையாது. ஓகே. இப்படியும் என்ன பண்ணலாம்னா எழுதலாம். எது எழுதுறதுக்கு வாட்டமா இருக்கு நமக்கு? எது எழுதுறதுக்கு வேகமா வரும்? ஃபர்ஸ்ட் ஒண்ணா? செகண்ட் ஒண்ணா? அப்ப இத எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ ஃப்ரீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு. இல்லன்னா ஃப்ரேம்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. புக்ல குடுத்திருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்றேன். ஃப்ரேம்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இத நம்ம வந்து இப்படி எழுதலாம். இப்படி எழுதலாம். எது எழுதுறதுக்கு நம்மளுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு? செகண்ட் எழுதுறது தான் நம்மளுக்கு வந்து கன்வீனியன்ட்டா இருக்கு. அப்ப எது வந்து எழுதுனா கன்வீனியன்ட்டா இருக்கிறோமோ, அதுக்கு நீங்க வந்து ஈசியர் ஜாயினிங்காக எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. மோஸ்ட்லி மேல் நோக்கி போற ஸ்ட்ரோக்ஸ்க்கு ஓகே. மேல் நோக்கி போற ஸ்ட்ரோக்ஸ்க்கு இந்த மாரி எழுத சொல்லியிருப்பாங்க. கீழ் நோக்கி வர ஸ்ட்ரோக்ஸ்க்கு இந்த லெஃப்ட் சைட்ல இருந்து ஆரம்பிக்கும். அதாவது உங்களுக்கு புக்ல வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு போயிட்டு இப்படி ரைட் சைட்ல வரதுக்கு வந்து நீங்க இந்த இது யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ரைட் சைட்ல போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஃபார்ம். லெஃப்ட் சைட்ல போறதுக்கு இந்த ஃபார்ம், ரைட் சைட்ல அந்த ஸ்ட்ரோக்ஸ் போகுது அப்படின்னா, இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லன்னா அப்வர்டா எழுதுறப்ப இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். எழுதுறதுக்கு எது வாட்டமா இருக்கோ, அத எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான். 2மே எழுதி பாருங்க. எது எழுதுறது வாட்டமா இருக்கோ, அத நீங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? நான் மேலோட்டமா தான் சொல்றேன். இதுவே போதுமானது. ஓகே. இது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதே மாரி இந்த ஃபல் ஸ்ட்ரோக்ஸும், வல் ஸ்ட்ரோக்ஸும் ஓகேங்களா? அது வந்து ஸ்ட்ரெய்ட் ஸ்ட்ரோக்ஸ் கூட எழுதுறப்போவோ, இல்ல அப்டின்னா கே, ஜி, என் இது கூடலாம் எழுதுறப்போ, நீங்க இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கோங்க. இது யூஸ் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இது வேண்டாம். இந்த ஃபல் வேண்டாம். இந்த கேஜிஎன் கூட இந்த ரைட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் சொல்றாங்க அப்டின்னா, எழுதி பாரு கடுப்பா இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா. இப்போ நாவல் அப்டின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாவல். இது 2 ஃபார்மட்லயும் எழுதி பார்க்கலாம். எது டக்குன்னு ரெகக்னைஸ் பண்ண முடியும்? அவ்வளதான். எந்தெந்த வார்த்தைக்குள்ளலாம் செக் பண்ணி பார்க்குறப்ப, கே கூட, ஜி கூட, என் கூட, அப்புறம் ஸ்ட்ரெய்ட் ஸ்ட்ரோக்ஸ் கூட, ஸ்ட்ரெய்ட் அப் ஸ்ட்ரோக்ஸ் கூட. இப்ப ரைஃபிள்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஓகே. ரைஃபிள்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
எழுதுறதுக்கே வரமாட்டேங்குது பாருங்க. உடம்பெல்லாம் இதுவாகுது. நீங்க வேணா எழுதி பாருங்க உங்களுக்கு தெரியும். அந்த கரெக்ட்டா அந்த இதுல இப்படி எழுதலாமா? நல்லா இருக்கா இது? எது நல்லா இருக்கு? அவ்வளதான். இதுக்காக ஸ்ட்ரெய்ட் அப்வர்ட் ஸ்ட்ரோக்ஸ் இல்லன்னா கேஜிஎன். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஃபல் சவுண்டோ இல்லன்னா வல் சவுண்டோ வரப்ப, நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க, இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்ம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கான்செப்ட். குட்டி கான்செப்ட் தான் இது. இன்டர்வீனிங் வவ்வல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. சரிங்களா? இன்டர்வீனிங் வவ்வல்ஸ். இது கொஞ்சம் புரியாத மாரியே இருக்கும். தென் நம்மளுடைய புரொனன்சியேஷன் மாறுறதால இந்த கான்செப்ட் கொஞ்சம் புரியாத மாரி இருக்கலாம். ஓகே. என்ன அப்டின்னா, எப்பவுமே வந்து நம்மளுக்கு எல்லா வார்த்தையுமே பர்னா அது அப்படியே நின்றாது. அது நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, சில வவ்வல் நல்லா ஸ்ட்ராங்கா வரும். ஓகேங்களா? ஆனா, நம்ம வவ்வல் வருதுன்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் எழுதுனா, அது வேலைக்கும் ஆவாது. எழுதுறதுக்கு கொஞ்சம் வாட்டமாவும் இருக்காது. அதனால நம்ம வந்து இந்த பர்ருக்கு நடுவுல எதனா ஒரு வவ்வல் வைக்கணும். நடுவுலயோ இல்லன்னா எண்டிங்லயோ எதனா வவ்வல் வைக்கணும். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல, செகண்ட் பிளேஸ்ல, தேர்ட் பிளேஸ்ல அப்படி எதனா வவ்வல் வைக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பர்ருக்கோ இல்லன்னா பெல் சவுண்டுக்கோ. வெறுமனே இந்த ஹூக்ஸ் வர்றதுல உங்களுக்கு வந்து சொல்றேன். உங்களுக்கு டாட் வவ்வல்லாம் என்னன்னு சொல்லிட்டு தெரியும் இல்லையா? டாட் வவ்வல். ஆ, ஆ, ஏ, ஏ, ஓ, ஓ கிடையாது. இ, உ. இந்த வவ்வல்ஸ்லாம் தான் டாட் வவ்வல் சொல்லுவாங்க. லைட், டார்க் அது நம்மளுக்கு வேண்டாம். இ, இ. இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா, ஓகே. இதெல்லாம் வரப்ப, நமக்கு வந்து அந்த டாட் வைக்காம இது 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 உள்ள போயிட்டு நம்ம டாட்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது. அதனால என்ன சொல்றாங்கன்னா, டாட் வப்பல் வைக்காம ஒரு குட்டி சர்க்கிள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சேலஞ்சுன்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இப்ப இந்த சேலஞ்சுல இந்த வார்த்தை பாருங்க. இச்சு, அ, இல்லு, இஞ்சு, அப்புறம் என்னு, ஜி இந்த சவுண்ட் வந்து இருக்கு. ஜே சேலஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கும். இப்ப சல் அப்படின்றது அப்படியே நார்மலா இல்ல. சேலஞ்ச் அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு வவ்வல் இன்டர்வீன் ஆகுது. தெரியுதுங்களா? சேலஞ்ச் கரெக்ட்டா புரொனவுன்ஸ் பண்ணா இன்டர்வீன் ஆகும். அப்படின்ற பட்சத்துல நம்ம உட்கார்ந்து இப்படி எழுதின்னு இருக்க முடியாது. சேலஞ்ச். ஓகே. ஷார்ட் ஃபார்ம் நம்ம வந்து எப்படி பண்ணிக்கலாம்னா, இப்படி எழுதிக்கலாம். இப்படி எழுதுறதுக்கு வாட்டமா இருக்கு. ஆனா இந்த இடத்துல வவ்வலும் நான் வைக்கணும். இப்படி வவ்வல் வைக்கணும்னா நான் என்ன பண்றது? அப்படின்னா, டாட் வச்சேன்னா அது நல்லா இல்ல. டாட் வந்து வைக்காதீங்க. அத வந்து சம்டைம்ஸ் ரெகக்னைஸ் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக என்ன சொல்றாங்கன்னா, இனிஷியலா ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இனிஷியலாவோ எங்க வருதோ அதுக்கு ஏத்த இடத்துக்கு ஏத்த மாரி வந்து சர்க்கிள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நரேட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. நரேட். இந்த நர்ருக்கு சவுண்ட்ல நடுவுல ஆ சவுண்ட் கொஞ்சம் அதிகமா வருது பாருங்க. நரேட், நரேட். என்னு, ஆ, அப்புறம் ஆரு, அப்புறம் டி. நரேட். நம்ம வந்து எழுதுறதுக்கே கொஞ்சம் கடுப்பா இருக்கும். இங்க பாருங்க. நார்மலா எழுதணும்னா. ஓகே. அதனால தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து எழுதிக்கிறோம். ஓகே. ஆனா வவ்வலும் வைக்கணும். ஃபியூச்சர்ல நம்ம வவ்வல் வைக்கல. அது வேற விஷயம். ஆனா எல்லாருக்கும் படிக்கணும். யுனிவர்சலா இந்த நம்ம எழுதுற ஸ்ட்ரோக்ஸ் படிக்கணும்னா, கரெக்ட்டா வவ்வல்லாம் வச்சே ஆகணும். அப்படின்ற பட்சத்துல என்ன சொல்றாங்க? வவ்வல் வந்து நீங்க டாட் வைக்காதீங்க. இந்த மாரி ஒரு சர்க்கிள போட்டுக்கோங்க. எந்த இடத்துல வருதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு, அப்புறம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சின்ன சர்க்கிள் போட்டிருக்கிறதால, இது வந்து டாட் வவ்வல். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறதால ஆ வவ்வல், அப்புறம் டி. இதெல்லாம் எதுக்காக வந்து ஒண்ணொன்னா பாயிண்ட் பண்ணி சொல்றோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக்ஸ் குடுத்துருவாங்க. கரெக்ட்டா எல்லா வவ்வலும் வச்சு குடுத்துருவாங்க எக்ஸாம்ல. அத நீங்க வந்து எடுக்கணும். இந்த ரூல் பிரகாரம் யூஸ் பண்ணி எடுக்கணும். புரியுதுங்களா? இன்னும் உங்களுக்கு புக்ல நெறைய எக்ஸாம்பிள் குடுத்திருப்பாங்க. ஓகே. பேர்லி, சேலஞ்ச், நரேட் இந்த மாரிலாம் உங்களுக்கு வந்து குடுத்திருக்காங்க. இத நீங்க வந்து பார்க்கலாம். இது வந்து அப்போ உங்களுக்கு வந்து சொன்னது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல உங்களுக்கு வந்து சொன்னேன். இது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல டாட் வவல் உங்களுக்கு வந்து சொன்னேன். இதுவே டேஷ் வவலோ ஓகே. டேஷ் வவலோ இல்லன்னா டிப்தாங் வருதுன்ற பட்சத்துல, டிப்தாங்னா தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஐ, ஒய் அப்புறம் வந்து அவ், அப்புறம் யூ. டேஷ் வவல் அப்டின்னா, திரும்ப அந்த ஆ சவுண்ட். ஆ, ஆ, அம், ஓ, ஓ, உ, உ. இதெல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேஷ் வவல் வருது அப்டின்னா, கட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. அது டாட் வவல் வந்துச்சுன்னா, செமி சர்க்கிள் போட்டுக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது சர்க்கிள் போட்டுக்கோன்னு சொல்லியிருப்பாங்க.
டேஷ் வல் வரதால அந்த ஸ்ட்ரோக்ஸையே கட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோர்ஸ்லி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. கோர்ஸ்லி ஓகேங்களா? இதுல இவங்களுக்கு வந்து எப்படி தெரியுதாமான்னா, அந்த இக்குக்கும் ஆருக்கும் நம்மளுக்கு பெருசா டிஃபரன்ஸ் தெரியல. கோர்ஸ்லின்னா இப்படி எழுதிட்டு போயிட்டே இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா கரெக்ட்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணனா இந்த இக்குக்கும் ஆருக்கும் நடுவுல இந்த ஓ வவல் வந்து அதிகமா வர மாரி படிக்கணும் ஆக்சுவலா. அதனால வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த கர்ருக்கு நடுவுல இந்த ஓ வவல், இக்குக்கு ஓ வவல் நம்ம வந்து வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல வந்து வைக்கிறாங்க. இந்த மாரி கட் பண்ணிக்கிறாங்க. புரியுதுங்களா? அதே மாரி டிப்தாங் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே. லெக்சர். இந்த டர்ருக்கு நடுவுல அந்த லெக்சர் அந்த சவுண்ட் உங்களுக்கு வந்து வரதால என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி டிப்தாங் இந்த மாரி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம எங்க எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் வவ்வல்ஸ்லாம் ஃபியூச்சர்ல. இதெல்லாம் வந்து ஆனா ரூல் பிரகாரம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டோம் ஃபியூச்சர்ல. இப்போதைக்கு இத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஆனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து 1 பிளேஸ்ல வந்துச்சுன்னா அதாவது இப்ப இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 2ண்ட் பிளேஸ்ல இருக்கு. கட் பண்ணிட்டீங்க. இதுவே வந்து 1 பிளேஸ்ல வருது, பிகினிங்ல வருது, இல்லன்னா எண்டிங்ல வருது. அப்போ எழுத முடியல. அப்பன்னா என்ன பண்றது? இப்போ கார்னர் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. கார்னர். ஓகே. இந்த இக்குக்கும், இர்ருக்கும் நடுவுல சவுண்ட். கொஞ்சம் நெடிலா நம்ம வந்து வாசிக்கணும். கார்னர் அப்படின்னு வாசிக்கணும். அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து கார்னர் இந்த இடத்துல இப்படி கட் பண்ணலாமான்னா, கட் பண்ணக்கூடாது. இது வந்து 1 பிளேஸ் வவல் ஆன்றது. அதனால நம்ம வந்து இங்க கட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. நடுவுல கட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? கார்னர், டாலரேட், டாலரபிள், கேப்சர்ஸ். ஓகே. இந்த கேப்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எஸ் சர்க்கிள் வருது. நான் இந்த இடத்துல யூவும் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடக்கூடாது. அங்க என்ன பண்ணா கேப்சர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போடணும். ஓகே. இது உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இத வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 3வதா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சில இப்போ மெர்க்குரின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம வந்து மர் இப்படிதான் வந்து படிப்போம். அதனால இதுக்கு வந்து எதுவும் வவ்வல் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க. தேவை கிடையாது இதெல்லாம். மெர்க்குரி, பர்சியூ, டெலிகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து வேண்டாம். தென் வெறுமனே வந்து இது 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 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெறுமனே வந்து ஒரே சவுண்ட் தான் வருது. இப்ப பேர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. பேர் இப்படி எழுதலாமா? பர்ரு போட்டு ஏ வவல் வைக்கலாமான்னா, வைக்கக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படி வெறுமனே இது வந்து வெறுமனே அந்த பர்ரு சவுண்ட் மட்டும் தான் இருக்கு. அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இப்படி தான் எழுதணும். ஓகே. அதே மாரி போல் இருக்கு. இதுல பல் சவுண்ட் இருக்கு. நான் பல் போட்டுட்டு இந்த மாரி வச்சுக்கிறேன். அப்படின்னா அப்படி வச்சுக்கலாமான்னா, வைக்கக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் தான் எழுதணும். ஓகே. இது உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதுதான் இன்டர்வீனிங் கான்செப்ட். கொஞ்சம் புரியாத மாரி இருக்கும். நான் திரும்பி வேணா எக்ஸ்ப்ளைன் பண்றேன் பாருங்க. டேஷ் வவல் வந்துச்சுன்னா, சர்க்கிள் போட்டுக்கணும். அதாவது டாட் வவல் வந்துச்சுன்னா, எந்த பிளேஸ்ன்னு பார்த்து சர்க்கிள் போட்டுக்கணும். ஓகே. நம்மளுக்கு வந்து பெருசா டிஃபரன்ஸ் தெரியாது. அந்த நடுவுல பபிள் இன்டர்வீன் ஆகுறது. ரொம்ப ஒரு சில வார்த்தைக்கு தான் தெரியும். ஆனா கரெக்ட்டா வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, அந்த டிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். சரிங்களா? நம்மளுக்கு அந்த மாரி ப்ரொனவுன்ஸ் பண்ணி நம்ம பழகுனது கிடையாது. அதனால நம்மளுக்கு வந்து தெரியறது கிடையாது. ஓகேங்களா? அதே மாரி டேஷ் வவல் வந்துச்சுன்னா, இன்டர்செக்ட் பண்ணணும். டேஷ் வவலோ இல்லன்னா டிப்தாங்கோ வந்துச்சுன்னா, இன்டர்செக்ட் பண்ணணும். அதே மாரி வெறுமனே மோனோ சிலபலா இருக்கு அப்படின்ற பட்சத்துல, நான் வந்து பேர் இப்படி எழுதக்கூடாது. ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு சாப்டர் 12.